ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணா. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஓகே, இன்னைக்கு அப்டேட்டோட ஆரம்பிப்போம். அப்படியே ஒரு பர்னி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கட்டழகி அப்படிங்கிற சிங்கிள் இதய முரளி படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தமிழோட மியூசிக்ல. அந்த படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. பேரே இல்லை அப்படிங்கிற லிரிக் வீடியோ வந்து சங்கீதம் படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. போட்டோகிராஃபர் அப்படிங்கிற படத்துல இருந்து ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னா மதிகட்டான் சோலை அதை பத்திய படம் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் கட்டாகுஸ்தி 2 படத்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை கேள்விப்பட்டப்போ வீட்டோட இருக்கிற கணவர் அவரை பற்றிய ஒரு பாட்டு. அன்பே டயனா டீம் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு இன்னைக்கு போயிருந்தாங்க. அதோட கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. படம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. லவ்வோ லவ் படத்துல இருந்து சாகுற நிக்கிற அப்படிங்கிற சகுர என்னன்னு தெரியல. சாகுற நிக்கிறவள சகுர நிக்கிறவா அப்படிங்கிறது தெரியல. அந்த சிங்கிள் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறமேட்டு வந்து ஓ சுகுமாரி அப்படிங்கிற படம், அந்த படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஐலசோ அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த சிவாஜிங்கிற ஒரு நடிகர் இருக்கிறார், தெலுங்கு நடிகர். அவருக்கான கேரக்டர் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. லைலம் பாபு அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து கட்டாகுஸ்தி 2 அந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சு, யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அடக்குனா அடக்குனா அப்படின்னு ஒரு சாங்கு, அது டார்க் படத்துல இருந்து, அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. அப்புறம் அந்த சிவராஜ்குமாரும் அபிஷன் ஜீவித்தும் சேர்ந்து நடிக்கிற படம், அதுல இருந்து சிவானி நகரம் அப்படிங்கிறவங்களோட ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது முக்கியமான அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதானா அப்டேட்? அவ்வளவுதாண்ணா. அவார்டு கொடுத்திருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. இது அவார்டா? அது என்னங்க, அது மூணு அவார்டு 2 அவார்டு தான் பொருத்தமான அவார்டா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, இந்த லெனின் டீசர் சொல்லிட்டீங்களா ட்ரெய்லரு? இல்ல சொல்லல. பாக்கிஸ்டி போஸ் அவங்க நடிக்கிற அந்த படம் தானே? ஆமா, அது ட்ரெய்லர்னு வந்துருந்துச்சு. ஓகே சொல்லல. எப்படி இருந்துச்சு? 3 நிமிஷத்துக்கு விட்டு இருக்கிறாங்க ப்ரோ. எனக்கு ஓகேவா தான். எனக்கு இவர் அக்கீல வந்து அந்த மூஞ்சில கருப்பெல்லாம் பூசி தலைமை கிளம்பெல்லாம் போட்டு தாடி கிடியெல்லாம் வளர்த்து கூட எனக்கு அவரை பார்த்தா அந்த பெரிய சாக்லேட் பாய் தான். அந்த ஊருக்குள்ள ஒரு கிராமத்தான் ஒரு லுக்கு இருக்கும்னா அது எனக்கு செட்டே ஆகல. இந்த இதுக்கு முன்னாடி அந்த இது சொல்லுவாங்களே, மூஞ்சில கோடு கீழே போட்டு அப்ப காசு வருங்கிற மாதிரி, இவருக்கு அந்த நிறைய மேக் ஓவர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கலர் டிம் பண்ணி தாடி வளர்த்து மூடியெல்லாம் வளர்த்து ஸ்லாங் எல்லாம் மாத்தி. ஆனாலும் அவரை பார்த்தா அந்த சாக்லேட் பாய் மாதிரி தான் இருக்கு. இந்த எனக்கு அந்த இதே செட் ஆகல அவரு. சால் ப்ரோ, சாய்க்கு கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, கொடுத்துட்டாங்க சால் ப்ரோ. கைண்ட் ஆஃப் தி இயர். அப்படியா? சிறப்பு. பரணி, ஒரு தடவை நீங்களே உங்க வாய்ஸ்ல அப்டேட் சொல்லிருங்க பரணி. என்னாச்சு? சொன்னேன் ஏன் இவ்வளவு லேட்டு. நான் 4 அப்டேட் தான் சொன்னேன். என்னென்ன மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனா நீங்க ஒரு தடவை சொல்றதா சொல்லிருங்க. அப்படியே ரெகுலர் ஸ்பேஸுக்குள்ள போவோம் ஜாலியா. ஓகே, லெனின் அந்த தெலுங்கு படம், அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. இதய முரளியோட அடுத்த சிங்கிள் கட்டழகி, அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஜிப்ரான் மியூசிக்கலில். அப்புறம் அன்பே டயானா, அது எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க கல்ச்சரல் ஃபெஸ்ட்டில். அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடைய புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க மெஸ்ஸியை வச்சு. அதே ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அப்புறம் கட்டாகுஸ்தி 2 அதோட 3rd சிங்கிள் ஹவுஸ் ஹஸ்பண்ட் லிரிக் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் ஓ சுகுமாரி, அந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. பிஸா 4 அதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அபிஷன் ஜீவித் சிவராஜ்குமார் நடிக்கிற படம், அந்த படத்துலேருந்து சிவானி நகரம் அவங்களோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷத்துக்கு படம் வந்து ஷூட் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3-4 பிடிஎஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இந்தியன் ஃபிலிம்ஸ் கமல் ஷோ. விஸ்வநாதன் சென்ஸ். சால் ப்ரோ, நாங்க 7th பிளேஸ் சால் ப்ரோ. நீங்க தமிழ் படத்துல வர மாட்டீங்க, தெலுங்கு படம் அது. நாங்க தமிழ் படத்துல இது என்ன விஷால்? ஒரு நிமிஷம், ஆக்சுவலி விஷால், நீங்க வந்துட்டு அந்த படத்தோட டீசர் பாத்தீங்களா? லிப்சிங்க்லாம் வந்துட்டு தமிழ்ல கரெக்டா தான் இருந்துச்சு. நடுவுல வந்து சொல்லணும்ல, அவங்க பைலிங்குவலா? இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணாதாங்க அப்ப அடிக்க முடியும். ஒருத்தர்
நான் சப்போர்ட் பண்ணாலே இந்த டயலாக தூக்கிட்டு வந்துருவாரு. ஆமா இப்ப சப்போர்ட் உண்மைதானே. பண்ணாதான் அப்ப அடிக்க முடியும்ட்டு. சரி அப்படியே அந்த விகடன் இருபதாவது அவார்டு சரி. விக்ரம் முரளி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பீஸா சீரிஸ் யாரு பாக்குறாங்கன்னு சொல்லி இதை எடுத்துட்டே இருக்காங்க. ஹிட் இல்ல அது எல்லாம் எதுவும் லாபம் எதுவும் வேற ஏதோ இருக்கா ப்ரோ? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்னமோ ஏதோ எல்லாமே ஹிட் குமார் தானப்பா. பண்றாரு. ஹிட்டா? எல்லாமேலாம் ஹிட் இல்ல விஷால். சும்மா இருங்க விஷால். ஹிட்டா? இல்ல 2, ப்ரோ. 3 வந்தது 3 எல்லாம் 2, 3 யாருக்கு வந்ததெல்லாம் தெரியும்? யாருக்கு வந்ததா தெரியுமா 3 எல்லாம்? எனக்கு தெரியும்பா. ஏங்க எனக்கு அந்த பீஸா 2 வில்லான்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த தாங்க ஞாபகம் இருக்கு. பீஸா 3 அதுக்கப்புறம் வந்து 3 வந்ததே தெரியாது. இதுல 4 வேற. பீஸா 3 வந்து மம்மி bro. 3 வந்து ஒரு மோசமான படம். மம்மி அதாவது கேவலமான ஃபேண்டசி சில பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான படம் அது. அதுவும் அதெல்லாம் எடுத்து ஓடிடுச்சு. அதாவது ஓடிச்சுன்னா தேட்டர் விட்டே ஓடிடுச்சு. தேட்டர்ல ஓடிச்சுன்னு இல்லை, தேட்டர் விட்டே ஓடிடுச்சு. ஆனாலும் இருந்தும் பீஸா 4 எடுக்கிறாங்கன்னா டைட்டில் தான். பீஸா 1ங்கிற டைட்டில் வச்சு பிசினஸ் பண்றது வேற ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா, அப்படியே அந்த லாக் பண்ண மாட்டீங்களா? முன்னாடி வந்து சொன்னோம் அந்த ஆகஸ்ட் மாசத்தோட உலகம் அழிதாயா என்ன இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. இப்ப என்னமோ ஜூலை 17க்கு மேல அப்படிதான். அவங்க ஜூலை மாசமே அப்படியே கொப்பி வச்சிருக்காங்க. நாளைக்கு ஜூலை பிறக்குது. ஜூலை 3 இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கட்டாகுஸ்தி 2, நாகபந்தம், டார்க் அப்படின்னு ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜூலை 9 ஐ நோபடி அப்படிங்கிற பிருத்திவிராஜ் படமும் 10ஆம் தேதி அப்படியே அடுத்தடுத்த நாள் இதய முரளி, லவ்வோ லவ், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, அது எவில் டெட்பர்னு ஒரு படம், இப்படி இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 17 அப்படியே அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அதுதான் ஜூலை 17க்கு அப்புறம் நம்ம உலகமே இல்லாதங்கிற மாதிரி அன்பே டயானா, அருள்வான் அருள்நிதி படம், யோகி பாபுட 300வது படம் அர்ஜுனன் பேர் 10, அப்புறம் அந்த ஜிடி நாயுடோட பயோபிக்கு, பகவான் ஒரு படம், பிளாக் கோல்டுன்னு அந்த ஒரு படம், அவர் யாரும் அந்த 8 திட்டங்கள் ஜிவி நடிக்கிற படம் நினைக்கிறேன், ஓ சுகுமாரின்னு ஒரு படம், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிற படம், இந்த டார்க் ஹெவன் சொல்லி ஒரு சில டீம், அப்புறம் ஹாலிவுட் படம் ஒடிசி அது ரிலீஸ் ஆகுது. 23ஆம் தேதி ஜிவி பிரகாஷ் நடிக்கிற இம்மார்டல், 24 சத்யவான் சாவித்ரி, அது இந்தியா ஸ்டோரின்னு சொல்லிட்டு காஜல் அகர்வால் நடிச்ச ஒரு ஆனா ஆக்சுவலா அது நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். நீங்க எத்தனை பேர் பாத்தீங்க அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு பேச முடியல. ஜூலை 30 ஸ்பைடர் மேனு, ஜூலை 31 சிக்மா, அதே ஜூலை 31 பாத்தீங்கன்னா டிசி வருதுங்கிறாங்க. 24ஆம் தேதி மிஸ்டர் பாரத் வருதுங்கிறாங்க. எப்படின்னு தெரியல. 24ஆம் தேதி தான் அது. மகுடம் விட்டுட்டீங்க. அதானே. மகுடம். இல்ல அதுதான் அடுத்தது வர. இல்ல அடுத்தது கடைசியா வரேன். அதுதான் ஜூலை ரிலீஸ் பதினேழு. ஜூலை ரிலீஸ் ஜூலை ரிலீஸ் ஜூலை ரிலீஸ் ஜூலை ரிலீஸ் இப்படி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர ஜூலையே பிறக்க போது எந்த ரிலீஸ்ன்னு சொல்லல. தெரிய ஒரு அதாவது தெரியாத புதுமுகங்கள் படமா இருந்தா பரவாயில்ல. அவர் விஷாலு, அவரு முதல் டைரக்ஷன் அப்படி இப்படிங்கிறாரு. சூப்பர் குட் பிலிம்ஸோட 99வது படம், ஜி பிரகாஷ் மியூசிக்கு, அஞ்சலி பிளஸ் மற்றும் துஷாரா விஜயன் இத்தனை பேர் ஒரு டீம்ல இருந்தும் அவங்க அபிஷியலா ரிலீஸ் டேட் போட மாட்டாங்க இன்னும். அதுவுமே பாத்தீங்கன்னா ஜூலை 17 போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஜூலை 17 அல்லது 24ன்னு எப்படி இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. வாரத்துக்கு 3, அப்புறம் ஜூலை 10 மட்டும் 1 2 3 4 5 படம். 17 பாத்தீங்கன்னா அன்பேடானா 1 2 3 4 5 6 7 8 எல்லா 9. படமும் ஜூலை 17 மட்டும் 9 படம். அப்பாடி அப்பா. அப்ப மட்டும் சென்னை ஓடிடணும். எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு படம் விட்டுட்டீங்க பிரகாஷ் ப்ரோ. ஓ அதுலயே வேற மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்க. விஸ்வநாதன் நினைச்சாங்க சார். துருவ நட்சத்திரம் கேஸ் 31ஆம் தேதி வரைக்கும் ஆமா, டைம் ஆமா. கொடுத்துருக்காங்க. ஏங்க அதை விட்டுருங்க தயவு Extend செஞ்சு. பண்ணி மெய்யே பேசாம அறியா. இதாங்க. அதாவது சில பகுதிகளில் நகர விரிவாக்கம் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் அது பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகி எங்கேயோ போயிடும். வெயில சொல்ற ஆனா சரி அது மாதிரி மேல ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி அந்த டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எங்க போய் முடியும் தெரியல. பிரகாஷ் bro. பிரகாஷ்னா எங்கால் படத்தை விட்டீங்க? ஜூலைல ரிலீஸ் அது ஆகஸ்ட் தானே விஸ்வராஜ். சரி பிரகாஷ் ப்ரோ. உட்காந்து வந்து வராது. பிருத்திவிராஜ் சொல்லிட்டு ஐ நோ அப்படின்னு சொன்னேன் நான் தான். ஓ ஜில்லு மோகன்தாஸ் பிரகாஷ் இல்லையா? ப்ரோ சொல்லுங்க அஜித் பல்டான். போன வாரம் திங்கக்கிழமை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஜனநாயகனை பத்தி ஏதாவது ஒரு கரும விடிவு கிழக்கு குறைக்கும். வரல அவ்வளவுதான் விட்டுருங்க. சரி பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது வினோத். நீங்க பேசி கேட்காம இருக்கவே இருக்கா. நீங்க தாராளமா சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு சசிகுமார் ஷூட்டிங் எங்க ஊர்ல எடுத்தாங்க. அவர் போலீஸா நடிக்கிறாரா? யூனிஃபார்ம்லாம் இருந்தாரு. இன்னைக்கு எங்க ஊர்ல எடுத்தாங்க. யூனிஃபார்ம்ல இருந்தாருன்னா போலீஸா நடிக்கிறாரு. வதந்தி 2வா? அது படம் பேர் தெரியல, டேரக்டர் யாருமே இல்ல. அந்த வில்லன் படத்துல ஒரு வரல கிரண் அவங்க மாமாவா அவரு இருக்காரு பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். அவரும் போலீஸ் வில்லன்னா எனக்கு புரியல. என்ன படத்துல? வில்லன் படத்துல கிரணுக்கு மாமா ஒருத்தர் வரல. அவர் பேர் பெப்சி விஜயனா? அப்படின்னா அது வதந்தி போலீஸா இருக்காரு. வதந்தி 2 தான். கேக்கல பிரகாஷ் ப்ரோ, கேக்கல. இல்ல நான் சொல்லல. வதந்தி 2 நீங்க பேசுறது மட்டும் கேக்குது. ஸ்பீக்கர்ல திரும்ப வழக்கம் போல வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. வதந்தி தான். நாய்ஸே இல்ல. கடையில உட்கார்ந்து இருக்காரு.
என்கிட்ட ஒரு ஜனநாயகன் அப்டேட் இருக்கு. லாஸ்ட் 4 டேஸா விஜய் ஃபேன்ஸே ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ யார் ப்ரோ டேரக்டர் அந்த படத்துக்கு? பிரகாஷ் ப்ரோ வினோத் பேசுறது நீ கிளியரா டேரக்டர் யாரு? அது படமே இல்ல வினோத் ப்ரோ, வினோத் படமே அது வெப் சீரிஸ். வினோத் வரும்போது ஆண்ட்ரூ பார்த்து வெப் லூயிஸ். சீரிஸ் சசிகுமார் நடிக்கிறாரு போலீஸ் கெட்டப்ல. ஆமா, ஏங்க நீங்க சொல்றதுக்குள்ள எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஆனா நீங்க ஸ்பீக்கர் மட்டும் ஆன் பண்ணாதீங்களேன். நீங்க சொல்றது பூரா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது என்னன்னா அது வந்து படமான்னு கேட்டீங்க, அது படம் இல்ல, அது வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் பேரே வதந்தி. நாங்க சொல்ல அந்த நியூஸ் வதந்தின்னு சொல்லல, ஒரு போலீஸ் அடிக்கிறது. அந்த வெப் சீரிஸ் பேரே வதந்தி பார்ட் 2. அந்த ஆண்ட்ரூ லூயிஸ் எடுக்கிறாரு. அது யாருன்னு கொலைகாரன் படத்தை எடுத்தாருல, அவரு தான் எடுக்கிறாரு. அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணாம ஏதா இருந்தாலும் ஒன்று பண்ணுங்க வினோத். நீங்க ஸ்பீக்கருக்கு வந்துருங்க, ஆனா கமெண்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு போயிட்டு டோட்டலா டோர் ரிலாக்ஸ். டோட்டல் நானும் கேக்குறேன். அது ஏன் அவரு அது என்ன டைம் பாஸ் பேச போறா மட்டும் அவர் சத்தமே வர மாட்டேதான். அழகா கேக்குறாரா, அழகா பேசுறாரா, மணிரத்னம் படத்துல வர மாதிரி இருக்கிறாரா? இங்க வந்தா மட்டும் பேரரசு படத்துல வர மாதிரி ஏய் 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 4 பேர் கத்துற மாதிரி, 4 சைடு கத்துற மாதிரி கத்திட்டே இருக்கிறாரு வினோத். பிரகாஷ் ப்ரோ, வினோத் இப்ப முக்கியமான வேலையில தானே இருப்பாரு, அதனாலதான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்திருந்தோம். ஏங்க அவர் எப்பயுமே இந்த டைமிங்ல வெளியே தான் அதுவும் இருக்காரு. சிங்க மாதிரி நின்று அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி 100 பேர் வந்தாலும் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அப்படின்றாரு. ஆனா அவருக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா வினோத்துக்கு, நம்ம கண்ணு முன்னாடி சசிகுமார் நடிச்சதை பார்த்தா இவங்க என்ன வதந்தின்றாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் தான் பிரகாஷ் கரெக்டா பிடிச்சாரு, பேரே வதந்தி அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. மலையாளத்துல சொல்லுங்க ஒரே ஒரு பரணி. படம் தான் வருது, ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாவது நாலஞ்சு படத்தை பிருத்திவிராஜ் வந்தா தள்ளி போய் தான் ஆகணும் பரணி ப்ரோ. அதனாலதான் படம் எதுவும் வரல. ஒரே ஒரு படம் தான் பிரகாஷ் ப்ரோ, நோட்டபிளா அந்த ஒரு படம் தான் வருது. அததான் சொல்றேன். இங்க எப்படி தலை வந்தா தள்ளி போறாங்களோ அங்க இல்ல பிருத்திவிராஜ் வந்தா யாராவது தள்ளி யாராவது யாருன்னு கேட்டா நோபடின்னு சொல்லுவீங்க. நோபடினா என்ன, யாருமே இல்லைன்னா அதான் படம் பேர்னு சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம், யார் இப்ப பிருத்திவிராஜ் வந்தா தள்ளி போய் ஆகணும்னு சொன்னது? நான் தான் சொன்னேன். அது மெய்யா சொன்னாரு. ஆகஸ்ட் 20 அவர் படம் ஒண்ணு வருதுல கலிஃபா, அது கூட 2 படம் வருது தெரியுமா? சரி, படம் வந்து ஒரு வாரம் தாங்காது பாருங்க, அதான் விஷயம் அங்க இருக்கு. இல்ல 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 இவரு வந்து கலீஃபாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. நான் கலீஃபா டாபிக் இல்லனா பேசலாம்பா. ஏதாவது 6 மாசம் முடிஞ்சிருச்சு, ஜில்லு போட்டிருந்தாரு, அதே அப்படியே டாபிக்கா எடுங்க பேசுவோம். அவர் ஏதாவது படம் பார்த்துட்டு இல்ல இல்ல 6 மாசம் முடிஞ்சிருக்கு, 6 மாசத்துல புடிச்ச படம் என்னன்னு போட்டிருந்தாரு. சரி விஷால் ப்ரோ, அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுப்பா. உங்க ஜில்லு ப்ரோவோடது உங்க கான்வர்சேஷன் படிச்சிட்டு இருந்தேன். என்ன அவரு இந்த வருஷம் வந்துரும்னு போட்டிருக்காரு, நீங்க அதுக்கு இது பண்ணிட்டு இருந்தீங்க, ரிப்ளை ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன கதை? கதை இப்ப 15 நாள் தலைவன் ரெஸ்ட்ல போயிருக்கான், அதுதான் எனக்கு பயம். அதுதான் எனக்கு ஒரே பயம். அதனாலதான் நான் இந்த வருஷம் வந்துருமா ஓஹோ அப்படின்னு போட்டிருந்தேன். பாப்போம். சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு படம் பார்த்தேன், எல்லாரும் கேள்விப்பட்ட படம் தான், வாய்ஸ் மெயில்ஸ் ஆஃப் இசபெல். வணக்கம். வாய்ஸ் மெயில்ஸ் டு இசபெல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேள்விப்படல. சரி ஓகே, இப்ப கேள்விப்பட்டுக்கோங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரொமான்ஸ் டிராமா ஃபிலிம். கரெக்டா எமோஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கும். நான் வந்துட்டு எதுவுமே ட்ரெய்லர் இது பிளாட் லைன் எதுவுமே தெரியாம பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி கரணே, அந்த ஹீரோ யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா தெரியல விஷால். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க, ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்த வரைக்குமே. ஆனா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், டைம் போனதே தெரில. யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான படம் பார்க்கணும்னா அந்த படம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபியூரியஸ் வந்து டிஜிட்டலா ஜூலை 14th வருதுன்னு சொல்லியிருந்தோம். அது 1 வீக் முன்னாடி ஜூலை 7th வருது. ஸோ அடுத்த வாரம் வந்து பேக் ரூம்ஸ் ஃபியூரியஸ் 2 படமுமே டிஜிட்டலா வரும். அவ்வளவுதான். நாளைக்கு எங்களோட இன்டர்வியூ வருது, பரத்வாஜரங்கன் கூட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் பாருங்க உட்காந்து. யாரு பிருத்திவிராஜா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரா என்ன? ஆமா, பேடி ஆல்ரெடி ஒரு வந்துருச்சு அந்த சோப்ரா கூட. ஆனா ஜில்லு, எனக்கு ஒரே ஒரு டவுட். உங்க ஆளு விஷ்ணு விஷால் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா திடீர்னு பிருத்திவிராஜ்ன்றீங்க. அவர் திடீர்னு மாறுவாரு. ஒன்லி இல்ல அவரு பிருத்திவிராஜ் ஃபேன் தான், திடீர்னுலாம் மாற மாட்டாரு. இல்ல அவரு மோகன்தாஸ் பிருத்திவிராஜ் 2 இதுக்கு ஃபேன். படத்துக்கு அவரு மோகன்தாஸ் மட்டும்தாங்க கேட்டிருக்காரு, வேற எந்த விஷ்ணு விஷால் படத்துக்கு போய் இவ்வளவு எக்ஸைட்டடா கேட்டிருக்காரு? கட்டா குஸ்தி 2 நான் தியேட்டர்ல பார்த்தே அவன் இருக்காரு, நீங்க வேற.
இல்ல இதுக்கு என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது. காலம் தான் பதில் சொல்லும் இதுக்கு. காலம் தான் பதில் சொல்லுமா? எக்ஸைட்டட் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ்னு போட்டிருந்தீங்க. ஏதோ ட்வீட் எப்பயோ பார்த்தேன். பாப்பேன். ஆனா எப்ப பாப்பேன்னா தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு கூட பாப்பேன். அப்ப எக்ஸைட்டடா இல்ல. ஆமா. நான் சொல்றேன் இல்லைங்க, கல்யாணம் பண்ணுங்க சரிங்களா? குழந்தை பிறக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஜில்லு இது சாபம் விடுற மாதிரி இருக்கு ஜில்லு. சாப்பிடுறதுல இல்ல. எனக்கு ஏற்கனவே குழந்தையெல்லாம் இருக்குங்க. கல்யாணம் தாங்க ஆள. இன்னும் நீ ஏதாவது சொல்லி கோர்த்துட்டு போயிடாத நான் இருக்கிறதுல. இந்த இது ரிலீஸ் ஆக போதாடா எது? சிக்மா. ஜூலை 31st. அப்ப அதுக்குள்ளேயே பாடி இன்டர்வியூ எடுக்கிறது. ஏங்க ஜூலை 31க்கு இல்லங்க, அவர் பிருத்திவிராஜ் கூட தானே இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொன்னாரு. அது இல்லடா, இப்ப பாடி இன்டர்வியூ இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கு. பாத்தியா பாக்கலையா அவரோட பேஜ்ல? நான் வெப் சீரிஸ் ஒன்னு பண்றாரு போல. நான் சூப்பர் சுப்புவா அது வெப் சீரிஸ். சூப்பர் சுப்பு தான். ஓ அதுக்காகவா? அப்புறம் அந்த தம்ப்நெயில்ல இதுன்னு போட்டிருக்காங்க, தம்ப்நெயில்ல சிக்மான்னு. ஓ அத பத்தி கேள்வி கேட்டு சும்மா புல் பண்றக்காவா? இல்ல ஒரு ரிலீஸ், தியேட்டர்ல ஒரு ரிலீஸ், அது ரெண்டும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுதான் அந்த டேக்லைன், அந்த தம்ப்நெயில். ஓ ஓகே. அதான் நான் நினைச்சேன் என்ன வருதா அது அதுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டவுட், நட்டி ஏதாவது படம் நடிக்கிறாரா? ரிலீஸ் ஆக போதான். அதான் அந்த கராத்தே பாபு டைரக்டரோட படம்டா, அது ப்ரொடியூஸ் பண்ற டார்க் யாரு ப்ரொடியூஸ் பண்றா? டாடா டைரக்டர். இல்ல அவர் வந்து திருத்தலை தான். ஆனா அவர் கதைனா திரைக்கதையா கதையா? ப்ரொடியூஸ் வந்து ரெடி பாலிடிக்ஸ் தான அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இல்ல இப்ப இந்த நட்டி இந்த படத்துல நடிச்சிருக்காரா? ஓ இது கதையா? அந்த இது பார்த்தேன். இது என்ன தெரியுமா, அந்த ஒரே நேரத்துல இது 3 இருந்து கண்டென்ட்டா மாறி வந்துட்டு இருக்கா. அவர் ஏதோ ஒரு இதுல பேசியிருந்தாரு சமீபமா பாத்துறாங்க. ஏதோ ஒரு வீடியோ. அதான் அந்த இதுல பேசியிருந்தாரு. அந்த ப்ரீ ரிலீஸா அந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன்ல பேசியிருந்தாரு பார்த்தேன். இர்ஃபான் வீடியோல தான் பேசிட்டு அழுதுட்டாரு பாக்யராஜ் பத்தி பேசி. பாக்யராஜ் பத்தி பேசும்போது இல்ல நான் நட்டியே சொல்லல, நான் இவரா சொன்னேன், அந்த டாடா டைரக்டரா சொன்னேன். அவர் படம் அவர் வேற அடுத்து எங்க கூட தான் படம் பண்றாரு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் வருது. நடந்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் டாடா ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்கும். இது கார்த்தி கூட பண்றாங்க. நான் சொல்றேன். ஓ எங்க கூட உங்க கூடன்னு இப்பயே பேசிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இந்தியன் ஃபிலிம் 13th place goes to அரசன். Thank you. 7th place goes to விஸ்வநாதன் சென்ஸ். அது என்ன தெரியுமா? அத விடுடா பையே, அது எல்லாருக்கும் தெரியும். இருடா விசாலே, அது என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்ன்றது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அப்படிங்கிறது அளவு அடிப்படையில சொல்லுவாங்க மத்தவங்களுக்குலாம். உங்களுக்கு ஏன் மோஸ்ட் ஆன்டிசிபேட்னு சொல்லுவாங்கன்னா, ஆன்டிசிபேட் மட்டும் தான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதுலயே ஒரு குபீர் இருக்குனா, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எப்ப பார்த்தாலும் ஆன்டிசிபேட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து IMDb லிஸ்ட்ல இல்ல அது இருக்கு. ஒரே நிமிஷம் பல்தான் சொல்லிடுறேன். இருடா ஒரு நிமிஷம் பல்தான். 18வது இடத்துல இதய முரளி இருக்கு. இதய முரளில தமிழ்லயே அவனை எதிர்பார்க்கலையே இன்னும். நீங்க எப்படிடா இந்தியால செட்டிங்கன்னு இருக்கு பாப்போம். சரி அந்த லிஸ்ட் விடுங்க. இந்த IMDb அரசன் படம் பேடி லிஸ்ட்ல இருக்குல்ல, போய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதாண்டா. அது பெரிய இதெல்லாம் இல்ல, அது ஒரு கஷ்டம்லாம் அதுல இது வருது. இது பண்ணி புக் மை ஷோல வந்து நீ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும்ல. அத ஃபுல்லா இப்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரேட்டிங்ஸ்ல இருந்து இதுல இருந்து BMSல. அதே மாதிரி IMDbலயும் நீ பண்ணலாம். அதனாலதான் சொல்லுவாங்க இந்தியன் தான் அவங்க ஏதோ இந்த அமெரிக்கன் ரியாக்ஷன் சேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்தியன் பிலிம்ஸ்க்கு மட்டும் IMDb ரேட்டிங்க நம்பாதீங்க, ஏன்னா ஃபேன் பாய்ஸ் ரேட்டிங் போடுவாங்க. இப்ப அமெரிக்கால அவனுக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா, அவனுக்கு பிடிச்ச ஆளு நடிச்சிருந்தாலும் அவன் போய் ரேட்டிங் எல்லாம் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன நினைப்பான்னா, இது எதுக்கு நமக்கே பிடிக்கல, இதை போய் இதுக்கு மத்தவங்க எல்லாம் பார்த்து கஷ்டப்படணும்னு விட்டுருவாங்க அப்படின்னு. அதனால அவங்க சொல்லுவாங்க பேசும்போது, இந்தியால மட்டும் IMDb நம்ப கூடாது. ஃபேன் பாய்ஸ் வந்து இப்ப ஊர்ல ஃபிளாப் பண்ண படத்துக்குலாம் ரொம்ப கம்மியான ரேட்டிங் தானே இருக்கு. அதான்டா சொல்றேன், அது சில நேரம் மனசாட்சி போட விட்டுருவாங்கடா, சில நேரம் எல்லாம் போய் கொடூரமா கொடுத்து வைப்பாங்க. பரணி ப்ரோ முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க பரணி ப்ரோ. சொல்லுங்க தெரிஞ்சுப்போம். டாக்ஸிக்ல இருந்து நாளைக்கு ஹீரோயின் எல்லா ஹீரோயின் அத சொல்லுங்க முதல்ல. கமல் அததான் முதல்ல சொல்லிருக்கணும் அப்டேட்ல. பிரகாஷ் மறந்துட்டாரு. 11:30 மணிக்கு 11:33 அந்த டைமுக்கு எல்லா ஹீரோயின் அந்த 5 ஹீரோயினை வச்சு யாரும் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. டாக்ஸிக்ல இருந்து ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ விடுறாங்களா நாளைக்கு 11:33 வீடியோவோ போஸ்டரோ? வீடியோ கிளீப்.
ஓகே, பாத்துரும். நான் பேசுறது கேக்குதா? பாருங்க, கேக்குதுமா வீரன்? சாப்பிட்டுட்டே பேசுறீங்க, அதுவும் கேக்குதுமாவோ? இல்ல, ஆதி ப்ரோ வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இது வெறும் கேங்ஸ்டர் படம் இல்ல, இது வேற ஒரு ஜானர் இருக்கு, நீங்க பாருங்கன்னாரு டாக்ஸிக்கு. நானும் டீசர் பாத்தீங்கல்ல? பாத்துடலான்னு பார்த்தேன். இல்ல படத்துல வேற ஒரு ஜானர் ஒன்று இருக்கு அதான் அப்படின்னு. ஆகஸ்ட் மாசம் வந்துருது. சரி, அதான் ஆமா, படமே வரப்போகுது. ஆக்சுவலா கேங்ஸ்டர் படம் மட்டும் இல்ல, இதுல வேற ஒண்ணு இருக்கு. பார்ட்டிஷன் பத்தின ஒண்ணு இருக்கு. படம் வரட்டுமா வீரன், பாத்துக்கலாம். ஆமா 90 கமல், ட்ரெய்லர் பாக்கலையா அது? இந்த சீப் டிடெக்டிவ் பாத்தீங்களா? ஆமா அதுல அந்த ரிப்போர்ட்டரா ஒருத்தன் வந்தான், ஆமா. அவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல இப்ப ரீசெண்டா. ஞாபகம் இல்லையே. ரீசெண்டா விஷயம் ப்ரோ, 2 மாசத்துல, போன மாசம் 2 மாசத்துல ரீசெண்டா எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. ஏன் டாக்ஸிக்ல எதுவும் வராரா? அவன் தாங்க ஹீமேனா நடிச்சிருக்கான். பரணி ப்ரோ கேட்டாரு பாருங்க, இதுல டாக்ஸிக்ல வரானு. அவன் தான் ஹீமேனு. இது டாக்ஸிக்ல 2-3 இது கேங்ஸ்டர்ஸ் அந்த இது டீசர்ல வந்தப்ப இல்ல அவ்வளவு மேல இல்ல பாருங்க ப்ரோ, அவன் தான் ஹீமேனா நடிச்சிருக்கான். சரி, ஓகே. விஷால், GTA 6 ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பரணி இல்ல, ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அசிங்கமா திட்டுச்சு, கொஞ்சம் பொறுமையா பண்ணி தரேன் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்களே, அது வரைக்கும் ஆமா இல்ல பரணி, அல்டிமேட் தான் பரணி போடணும். வாங்கினா சும்மா நார்மல்லாம் எதுக்கு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 2000 போனாலும் பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா 2000 ஏங்க? 1500 தாங்க. சரி 1500. பிரகாஷ் ப்ரோ யோசிப்பாரு, எக்ஸ்ட்ரா 1500 அப்படி. பிரகாஷ் ப்ரோ நீங்க ஸ்பேஸ்ல சொல்லி லாரன்ஸ் வீடியோக்கு இல்ல, space- ரிப்ளை வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, கோட் பண்ணி, சரியான குபீர் அது. அவனுங்க வீடியோ அது வந்து கரெக்டான சிச்சுவேஷன், கரெக்டான வீடியோ அது நீங்க போட்டிருந்தது. ஏன் மனுஷன் இப்ப பண்றத தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன், நான் வரேன் வரல அவ்வளவுதான். இல்லங்க, வரேன் வரல முடிஞ்சு போச்சா? வரலன்னா நான் ஏன் வரல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வரேன்னா நான் வரேன், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் வரேனா வரலையா அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன். அது எப்போ வருவேன்னு சொல்ல மாட்டேன். நான் திருச்சி இடைத்தேர்தல போட்டியிடுவேன்னு சொல்ல மாட்டேன். திருச்சியில போட்டியிட போறேங்கிறதுக்கு 18 நிமிஷம் வீடியோ. அதை போட்டியிடல, ஆனா போட்டியிடலன்னா நீங்க அரசுக்கு வரலன்னு நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு 16 நிமிஷம் வீடியோ. அதாவது திருச்சியில போட்டியிட போறது இல்லையா, ஆனா அதனால அரசியலுக்கு வரல நினைச்சு நவுந்து ஓடி போயிடாதீங்களா. அப்புறம் சொன்னீங்களா, இங்கேயே சுத்திட்டே இருங்க, சுத்தி ஆர்டர் அடிச்சுட்டே இருங்க, அப்படியே அண்ணன் உங்களுக்கு வந்து ஆட்டோ கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், எல்லாம் முடியும், அது ஒரு 10 வீடியோ போடுறேன், சூப்பரா பண்றேன். அவங்க பாவம், அதாவது மில்கிங், குட் மார்னிங் சன்ஷைன், என்கேஜ்மெண்ட் ஃபார்ம், இப்படி எல்லாம் எது எடுத்தாலும் அது லாரன்ஸுக்கு போடணும். எனக்கு புரியவே இல்ல. குட் மார்னிங் சன்ஷைன் போய் பாருங்க பரணி. குட் மார்னிங் சன்ஷைன் சும்மா ஜஸ்ட் கூகுள்ல போடுங்க, ஒரு மீம் வரும், சூப்பரான மீம் டெம்ப்ளேட். அதுதான் லாரன்ஸ் உட்பட நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அது லாரன்ஸ் பண்றதுலாம் மொரட்டு அலும்பு. சும்மா ஐயா, நான் யாருதாயா பாக்குறேன் அந்த 16 நிமிஷம் வீடியோவை சொல்லி அவங்க பாக்குறவங்க கேட்கறது. 16 நிமிஷம் பாக்குற பொறுமை இருக்கா? 1 மில்லியன் இம்ப்ரெஷன் திட்டி தாங்க 1 மில்லியன் வியூஸ். அதே 16 கோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 16 நிமிஷம் வீடியோ என்னதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எல்லாரும் அந்த ஒரு போஸ்ட போட்டிருப்பாங்க. இந்த 16 நிமிஷம் என்னதான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். அது இப்படி சொல்லியே அந்த வியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதை பார்த்தவங்க ஒருத்தர் 2 பேர் தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவர் அரசியல் வரலையாம்பா, ஆதி ஒரு ட்வீட் போட்டார்ல, அவருக்கு அரசியல் வரலையாம்பா, டோன்ட் ஓப்பன் அப்படின்னு போட்டார். அந்த மாதிரி எல்லாம் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணியே போகுது. அநியாயத்துக்கு முரட்டு அலும்பு பண்றாரு. ஏங்க இந்த ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாருமே வாவான்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னங்க லாபம் இவங்க வரதுனால? யோசிச்சு பாருங்க. 4 பேர் வாங்க அது எப்பவுமே உண்டு, அவங்க பர்சனல் லாபம் உண்டு. ஆனா இந்த அரசியல் மட்டும் நான் வர்றதை எதிர்பார்க்கறாங்கிறாங்கல்ல, அது என்ன தடுக்கிறாங்கிறாங்கல்ல, அது அப்புறமேட்டு என்ன அரசியலுக்கு வர விடாம இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது எல்லாமே இவங்க எல்லாம் நான் அரசியலுக்கு வர ரெடியா இருக்கேன்ப்பா, என்ன வாங்கப்பா, எனக்கு போஸ்ட் விட்டுருவாங்க. இவரே காசு செலவு பண்ணி போஸ்ட் விட்டு போல இருக்கு. அண்ணா அரசியலுக்கு வாங்கினா உங்களால தமிழ்நாடு எதிர்காலம் காத்துட்டு இருக்குது, லாரன்ஸ் சைடே போஸ்ட் விட்டு வர போல இருக்கு. அந்த அளவுக்கு போஸ்ட் விட்டு அவரே ஒரு போஸ்ட் விட்ட மாதிரி ஒரு ஏஐ போஸ்ட் போட்டிருந்தாங்க. பண்ணிட்டு இருக்காரு. இவரு யாராவது ஒட்டுறாங்க நாளாச்சும் இப்ப இவராச்சும் பரவாயில்ல. இங்க பாங்க, இன்னொருத்தர் பின்னாடி பாங்க, நாளாச்சும் பரவாயில்ல, சைக்கிள்ல லைட் இல்லாம வர, பின்னாடி சைக்கிளே இல்லாம வராதுங்கிற மாதிரி ஒருத்தர் வருவான் பாங்க. யார் பிரகாஷ் ப்ரோ? பாலாவானா? அந்த கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் இருக்கான். என்ன எல்லாரும் மக்கள் அரசியல் கூப்பிடுறாங்க, நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் 1000 ஓடுது,
நான் என்னைனா ஒரு நாள் நான் வந்து ரோட்ல ஒருத்தர் என்ன சொல்றேன், இவ்வளவு செலவு பண்றீங்களே, நீங்க என்ன ரோட்ல பிச்சை எடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கேட்கறாரு. நாங்க அதே சிக்னல்ல நான் கொடுத்த ஆம்புலன்ஸ் வரும், அதே சிக்னல்ல நாங்க ஃப்ரீயா கொடுத்த ஆட்டோ வரும், அதே சிக்னல்ல நான் படிக்க வச்ச ஆட்கள் படிச்சு வச்சு போலீஸா நிப்பாரு, இப்ப என்னென்னமோ சொல்றாரு. யோ, நீ செலவு பண்ற காசை இப்படி பண்ண என்ன ஆகும் தான் ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு எதுக்கே இவ்வளவு சொல்றேங்கிற மாதிரி. வரும் வரும் எல்லாம் இங்க எல்லாம் என்ன சொல்றது. ஆனா இந்த சீரீஸா 2-3 நாளா பாக்குறது கொல்றது போறதெல்லாம் அப்படியே என்னடா டே எங்கடா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எல்லா விஷயத்துலயுமே சொல்றேன். இன்னைக்கு இது வேற இந்த தம்பி தப்பு மேட்டருக்கு நட்ராஜ் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதே ஆக்சுவலா ஃபன்னா தான் இருந்துச்சு. ஏன்டா ஒருத்தன் கெட்ட வார்த்தையில ஞாபகம் பண்றான், தம்பி தப்புன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன தம்பி தப்ப மீமாக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசணும்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு. நியாயமான கேள்வி அது. நீங்க நியாயமா அவனை நியாயமான கேள்வி. ஆனா அதுவுமே சிரிப்பு வருது. அது ஒண்ணு. இன்னொன்னு, பார்த்திபன் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல, இந்த மாதிரி வந்து துக்க வீடுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, பிணந்தண்ணி கழுகுகளை விட இவங்க எல்லாம் மோசமா இருக்காங்க இந்த மீடியா எல்லாம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இது நாங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணும்? ஆமாங்க, நியாயமான விஷயம் தானே அப்படி தோணும். நியாயமான விஷயம் தான். யார்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்கன்னா கலாட்டா கிட்ட. என்னடா ராமநாதன் கிட்டே போய் ராமநாதன் யாருன்னு கேட்டா நான் பார்த்திபன் மேல பல விமர்சனம் இருந்திருக்கு. எப்போ இந்த துக்க நிகழ்வுகள் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா பண்றேன்னு பண்ணிட்டு வரோம்னு பயமா இருந்துச்சு. ஆனா அந்த சீடனுங்கிறனால என்னமோ தெரியல, டோட்டலாவே வந்து எதுவுமே பண்ணல. அதாவது சில பேரை இந்த ஆட்ல வர மாதிரி நல்ல வேலை பண்ணி எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி, அப்படி எதுவுமே பண்ணாம போய் இது பண்ணிட்டு இந்த வாட்டி பார்த்திபன் எதுவும் பார்த்திபன் தனமா பண்ணல. ஆனா பார்த்திபனை தவிர மீது நிறைய பேர் அதுல பார்த்திபன் தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஐயோ ஆமா ஆமா அவங்களெல்லாம் விடுங்க. இல்ல அவங்க 2 எக்ஸ்ட்ரீம், அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஆனா வந்து கரெக்டா பாசிட்டிவா சொல்லணும்னா பார்த்திபன், ராதிகா இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப கடைசி வரைக்கும் நின்னாங்க. அப்புறம் இன்னொரு அம்பிகாங்கிறவங்களாம் நினைக்கிறேன், அவங்களும் வேற ஏதோ ஒரு நடிகை வந்து, இல்ல அம்பிகா கூட இல்ல, ஏதோ ஒரு நடிகை வந்து பயங்கரமா நடந்துட்டாங்க அந்த இடத்துல. கரெக்டா சூப்பரா, அதாவது தியாகராஜன் குமாராஜ் என்ன பண்ணாரோ பர்ஃபெக்டா பண்ணாரு. அவங்க இவங்க வந்து இன்னொரு வருஷம் பண்ணாங்க. இல்ல தியாகராஜன் குமாராஜா பண்ணது வந்து ராதிகா தான். ராதிகா வந்து குமாரராஜா சொன்னப்ப கூட ஆக்சுவலா என்ன பண்ண எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சுங்க. குமாரராஜா சொன்னப்ப சித்னானுங்க குமாரராஜாவை அது எப்படியா நீ வந்து மீடியா கிட்ட வந்து இப்படி பேசலாம், மக்கள் எல்லாம் வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம், துபாயில இருக்கிறவங்க, இலங்கையில இருக்கிறவங்க, இவங்க கூட வீடியோ போட்டிருந்தாங்க இந்த அந்த வலை பேசலாம். துபாயில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி இந்த இறுதி பாப்பாங்க அப்படின்னா, அவன் வீட்டுல இலவு இது பண்றத வந்து நீ எதுக்குடா பாக்குற துபாயில இருந்தோ இல்ல இதுல இருந்தோ அப்படின்னு எங்க நான் சொல்றேன்ல, இதை ஒரு பழக்கம் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவங்க உட்காந்து காட்டுங்க, அதை போடுங்க, அதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஐயோ அது நார்மல் கிடையாது. அப்புறம் அந்த இது வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஒருத்தர் பண்ணாரு இல்லைங்க, அந்த சவ பெட்டி இருக்குல்லங்க, அதுக்குள்ள செல்போனை கொண்டு போய் நீட்டாருங்க ஒருத்தர். எவ்வளவு எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதுவும் போடுற கேப்ஷன் கொடூரமா இருந்துச்சு. இந்த கேள்வியே கொஞ்சம் தயவுசெய்து தவறுங்க. எல்லா டெத்தப்பையும் அடுத்த நாள் வந்து பூந்தமல்லி சுந்தர் வந்தானா அப்படின்ற மாதிரி. ப்ரோ அப்புறம் இந்த பெஸ்ட் ஆஃப் பாக்கியராஜன் வந்துச்சு. அது ஒரு பெரிய காமெடி. அதுதான் வந்து அதாவது இந்த ஆல் டைம் லோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆல் டைம் லோவோட லோவா ஒருத்தரால இறங்க முடியும் அப்படின்னா அது அந்த டெஸ்க் ஆஃப் அதை யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப ரொம்ப மோசமா. நான் இத மத்தவங்க பண்ணும்போதே நம்ம அதை திட்டுவோம்ல, இது அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஐ வீடியோல வந்து இப்ப கலாட்டா வந்து அவார்ட் ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ வந்து இவங்க கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, இறந்தவங்க யாரோ இவங்ககிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி. இப்ப பாலச்சந்தர் வந்து கமலுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா பாலச்சந்தர் வந்து ஏஐ பேச வச்சு அவர் இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு, அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்தா இந்த கேள்விதான் கேட்டிருப்பாரு, உங்களுக்கு தெரியுமா, எதை வச்சா அது முடிவு பண்றது. அதை நீ பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவங்க பண்ணா தப்புதான், அது அன்எத்திக்கல். ஒருத்தர் இப்ப நீங்க அதனால தானே சொல்றாங்க அவங்க குரலை பயன்படுத்தி அந்த பாட்டை அவங்க பாட வைக்கிறதுன்றது தப்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தானே அது. அதை அவங்க பண்ணாலே தப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உயிரோட இருக்கிறத நினைச்சுக்கிட்டு அந்த ஆளே வந்து எழுதுத்தான் இன்னொருத்தரா தன்னை போர்ட்ரே பண்ணிட்டு எழுதுறதுன்றது இருக்குல்ல, ரொம்ப அதாவது நமக்கு என்ன தோணுது, நம்மளும் தான் மனுஷன் 34 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு மனித மூளையால எப்படி இப்படிதான் சிந்திக்க முடியுது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா? இறந்து போன ஒரு மனுஷன் எழுதுற மாதிரி நாம எழுதி அவரோட சைனை போட்டு உங்கள் பாக்கியராஜ்
நீங்க வந்து இது இத குட்டும் போது எது எதுவென்று இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதுவீங்களா? முட்டாத்தனமா இல்லையா அது? நான் அடுத்து என்னெல்லாம் எனக்கு இதுல பயம் என்னன்னா, ஒண்ணு வந்துருச்சு, இப்ப அடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்னு வேற பயமா இருக்கு எனக்கு. இன்னும் வேற என்னென்ன பிளான்ல வச்சிருக்கீங்க ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, நம்ம ஊர்ல வந்து உயிரோட இருக்கிறவன கூட நிம்மதியா விட்டுறாங்க, செத்தையும் நிம்மதியாவே விட மாட்டேன்றாங்க. போட்டு கூட்டு வராங்க, ஆட்டோ டியூன் போட்டு பாட வைக்கிறாங்க. நிம்மதியா சாக வாசி விடுங்கடான்னு ஒரு மீம் இருக்கும்ல, அல்வாவாசி மீம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஏஐ போட்டு இந்த வீடியோல கொண்டு வந்து ஈவெண்ட்ல போட்டு இவங்களை பத்தி சொல்லுங்க, அதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, செம்ம கடுப்பாகும். அதுல அவங்க பேச வேற செய்வாங்க அந்த மாதிரி. ஆமா இந்த மாதிரி இருந்துச்சு, அது உனக்கு எப்படி இருந்துச்சு, அந்த வாய்ஸும் அவங்க மிமிக்ரி பண்றேன்னு யாராச்சும் ஒருத்தர் வச்சு பேச வைக்கிறதும் எனக்கு அப்படியே ஏதாவது கல்லெல்லாம் கொண்டு எரிங்கிறான்ற மாதிரி இருக்கும். இந்த கர்ணன் படத்துல கட்டை எடுத்துட்டு போய் தனுஷ் அடிப்பாப்புல இல்ல, பஸ் அடிச்சு நொறுக்குவாப்புல இல்ல, எனக்கு அந்த மாதிரி தோணும். இந்த கையில கட்டப்பே எடுத்துட்டு போய் யாராச்சும் அடிச்சு நொறுக்குடா அந்த டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் ஞாபகம் வரும், அது நம்ம செல்லு. அது இல்ல, நான் ஏன் டிஸ்பிளே சொல்லல, நானு அந்த ஈவெண்ட்ல அந்த ஏஐ வீடியோ ஓடுலங்க அந்த டிஸ்பிளே சொல்றேன். நான் ஏங்க சம்பந்தம் இல்லாம ஏன் டிஸ்பிளே பண்றேன்? ஆக்சுவலா இல்ல, ஆக்சுவலா பாக்குறப்பெல்லாம் பரணிக்கணும் மாதிரி தான் எனக்கும் பயங்கர எரிச்சலா வரும். அதே மாதிரி இவங்க வேற சீரியஸா உட்காந்து பதில் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தான் வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, உனக்கே போச்சுங்கிற மாதிரி வர செலிபிரிட்டிகளை பார்த்தா அப்படியே தோணும். அவன் தான் உங்களை வச்சு டிஆர்பி போட்டு மீட்டிங் பண்றான், நீங்களும் ஏன் அதுல போய் உழுவுறீங்க? இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வேணாங்க, அடுத்தது நேரில் கேள்வி கேட்கறேன். இங்க உட்காந்து 1000 பேர் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க, இதுல ஏதாவது கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டேன்னா இவங்களோட இன்னொரு குடும்பம் இவங்களோட எங்க வருஷத்துக்கு ஏஐல போட்டு அதையும் வச்சு கேள்வி கேட்கறேன். ஐயோ ஆமாமா, இதுல இந்த இதே முரளி சாரி, அது என்ன, இந்த டான் பிக்சர்ஸ்ல போன படம் இட்லி கடையில வந்து அந்த மாதிரி தானே பண்ணியிருந்தாங்க. அந்த தனுஷோட இவங்களே வந்து கேள்வி கேட்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இட்லி கடையா இல்ல இதுவா, அது கரையாது. காதல் காதல் கொண்டு எல்லாம் அழுதுகிட்டே பேசுவார்ல, அததான் சொல்றேன். அப்பாடே, எனக்கு இந்த ரொம்ப கிரிஞ்சாகி இந்த பல்லெல்லாம் பூசா இருக்கும், கருமண்டாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அது எப்படி நின்று பதில் சொல்றீங்க எனக்குலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. அது நாட்டுல இந்த யூடியூபுக்கு அப்படி சில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க போல இருக்கு. நான் சமீபத்துல பார்த்து அசந்து போனது வந்து கஷ்டத்தை கொடுத்த மாதிரி அடிச்சு தூக்கு சாமி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒண்ணு கருப்புல வரும். 3 மணி நேரத்துக்கு அதை வந்து லூப்ல போட்டு வச்சிருக்கிறேன். 3 மணி நேரம் முழுசா, 3 மணி நேரம். அதையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்பயே வந்து அது 55,000 60,000 வியூஸோ இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம், 60,000 பேர் என்ன வேலை வெட்டில அடிச்சு தூக்கு சாமிங்கிற ஒருத்தர் 3 மணி நேரம் ரிப்பீட்ல போட்டு ஓட்டுறான் லூப்ல. அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். அதை ஒரு செகண்ட் தியேட்டர்ல பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு இரிட்டேட்டிங் ஆகுது. அதை அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டுல அதை பாத்துட்டு இருக்காங்க. இந்த துக்க வீடியோ வந்து அந்த வீட்டுல எடுக்கிற வீடியோ வந்து எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அத இவங்க ஏன் இப்படி மறைச்சிட்டு நிக்கிறாங்க? எங்க வீட்டுல என்ன கொடுக்குறாங்களோ அதான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. ஆடியன்ஸ் அதை பாக்குறாங்கன்னு மட்டும் கிடையாது, என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பாக்குறாங்க ஆடியன்ஸ். நீங்க எதாவது கொடுத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த 18+ பேஜஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான பேஜஸ் இருக்கும். அவங்க கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் ஆடியன்ஸ் பாக்குறாங்க அப்படிங்கிறதுல அவங்க கொடுக்கறதுனால இதெல்லாம் பார்த்து திருக்கிறது. இப்படி எது கிடைச்சாலும் பாக்குறதுக்கு இங்க இருக்கு, அவ்வளவுதான். கண்டென்ட் இல்லாம வறட்சியில இருக்கிறாங்களா, எதுக்கு எடுத்தாலும் இந்த கண்டென்டா பாக்குறது. அடுத்த நாய் கடிக்கிற வீடியோ, குழந்தைகள் டிஸ்டர்பன்ஸ் வீடியோ, அதை பாக்குறது. அப்புறம் இந்த ஆக்ஷன் வீடியோ பிளர் பண்ணாம போடுவாங்க நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா. அது இவங்க பிளாக் போடுறவங்க ஆக்ஷன் வீடியோ கவர் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே அதை எந்த ஒரு பிளரும் இல்லாம அப்படியே முழுசா போடுறது. அதை பாத்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸ் போயிருக்கும், 10 மில்லியன் 20 மில்லியன்ஸ் போயிருக்கும் எல்லாம். அப்படின்னா எதை கொடுத்தாலும் பாக்குறேன். ஆக்சுவலா கொடுக்கறதுனாலதான் பாக்குறது. இவங்க போய் தேடி போய் எனக்கு வித்தவுட் பிளர்ல இந்த ஆக்ஷன் வீடியோ வேணும்னு எந்த எவனும் கேட்க போறது கிடையாது. கொடுத்து ஆடியன்ஸ் எல்லாம் இதை பாக்குறாங்க. ஆமா, அது கோர ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சது ஆக்சுவலா இல்லையா? அந்த முன்னெல்லாம் நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா பதறுவான் இல்லைங்க, நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்ல அதையெல்லாம். ஆனா இப்பெல்லாம் பதற மாட்டேன்றாங்க, அசால்ட்டா இருக்காங்க. எனக்கு வந்து இன்னமும் இதுவா இருக்கு, என்னையா மண்டை வந்து அடிச்சு மூளை சிதறி கிடக்கிறது ரோட்ல இருக்கு, அதை எடுத்து வீடியோ போடுறீங்க, என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க அதை உட்காந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா இவங்க அதை ரொம்ப நார்மலா அது ஒரு இது மாதிரி பாக்குறாங்க, சாதாரணமா பாக்குறாங்க. ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டாங்க போல, இதுக்கு தயாராயிட்டாங்க போல. அப்படியே நம்ம சுதா கோங்குற பஞ்சாயத்துக்கு வாங்க.
ஆனா நீங்க ஆரம்பத்துல நீங்க சைடு கேப்ல ஆரம்பத்துல ஒரு பரணி வேலையை பார்த்து விட்டீங்க பாத்தீங்களா மாவீரன்? கொதிச்சுக்கிட்டு வேணும். இருக்கும் போது தூக்கி சீனி பட்டாசு தூக்கி உள்ள நெருப்புக்குள்ள போடுற மாதிரி. இல்ல கேட்கறதுக்கு அந்த யாராவது ஒருத்தன் கேட்டுதானே அவனுங்கிற மாதிரி கேள்வி. இன்னைக்கு ஏதாவது யாராவது ஒருத்தன் கேட்பாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சில பேர் கேட்டாங்க வேலை பார்க்குற சம்பளம் தானே கேட்கறாங்க, தப்பு இல்லையே அப்படின்னு சில கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ல தான் வந்துச்சு. நான் தப்புலாம் சொல்லல, அதான் சொல்றேன், சட்டப்படி கரெக்ட் தான் நானே ட்வீட் போடுறேன். சட்டப்படி கரெக்ட் நீங்க போட்டிருக்கலாம். ஆனா நம்ம யோசிச்சுக்கோம், அதாவது அவங்களுக்கு 17 கோடி சம்பளம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பல, கமெண்ட் பண்ண விரும்பல. அவங்க கேட்கறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம். ஆனா டான் பிக்சர்ஸ் அவங்க ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், அப்படியே பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணணும். நிறைய பேர் அதை பண்றது இல்லை. இப்போ தமிழ் சினிமாவில் வரவங்க கூட 2 படம் 1 படம் தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு உட்காந்துடுறாங்க. அப்படி இருப்ப நம்ம 4-5 படம் பண்ணணும், எல்லா ஸ்டார் கூடயும் படம் பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவோட வந்திருந்தாங்க. அவங்க பண்ண எல்லா வகையிலுமே செலவு ஜாஸ்தி தான். நீங்க நார்மலா ₹1 இடத்துல ₹5 ₹3 கொடுக்குற அளவுக்கு எல்லா வகையிலும் சம்பளத்துல இருக்கட்டும், இந்த செலவு ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், நீங்க A to Z நீங்க ப்ரொமோஷன்ஸ் கணக்கு பண்ணாலே எங்க இருந்து என்னெல்லாம் கவர் ஆகுமோ எல்லாமே வந்து நார்மலா 1ங்கிற இடத்துல 3, 4, 5 அப்படி பண்ணி பயங்கரமா பூஸ்டப்பா இருந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண சிம்பு கூட அவங்க பார்க்கிங் டேரக்டர் கூட பிளான் தான் பண்ணாங்க. இப்படி அவங்களாம் ஒரு நல்ல ஒரு 4-5 சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணிருப்பாங்க. இப்போ எப்படி சூப்பர் ஹிட் 99 படங்கள் எடுத்தாங்களோ அது மாதிரி இவங்க கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 10-20 படமாச்சும் எடுத்திருப்பாங்க. ஆனா இவங்களை இந்த ஒரு படத்துல தான் பெரிய அடி அவங்களுக்கு, பராசக்திங்கிற படத்துல தான். நீங்க கேட்கலாம், நீ ரிவ்யூ 4 கொடுத்தியே அப்புறம் அவனுக்கு தெரியல. ரிவ்யூங்கிறது தனிப்பட்ட ஒப்புகை, எனக்கு அந்த படத்தை பத்தி பிடிச்சிருக்கு பிடிக்கல, இந்த கொள்கை சார்ந்த இந்த படம் என்னுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி படம் அப்படிங்கிறத ரிவ்யூ. அது பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட்னா படம் போட்ட முதலோட அதிகமா பயங்கரமா வசூல் அள்ளி போய் ப்ரொடியூசருக்கு லாபகரமான படமா அமைஞ்சு அவர் பல வகையில இருந்து அந்த படம் கட்டிருக்கணும். ஒன்னு ஓவர்சீஸ்ல இருந்து, இன்னொன்று தேட்டர் கலெக்ஷன் லோக்கல்ல இருந்து, அடுத்து சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் எல்லா வகையிலும் கவர் ஆனாதான் அவருக்கு லாபகரமான படம். அப்படி இந்த படம் கவர் ஆகாத பட்சத்துல நீங்க 17 கோடி உங்களுக்கு நீங்க பேசிட்டீங்க, அதுல 9 கோடி நம்ம கொடுத்துட்டாங்கிறாங்க. அப்ப 10 கோடி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா படம் பயங்கர அடி. இது அந்த காசே கிடையாது, இந்த என்ஓசி கொடுக்கல. அது என்னமோ சொல்றீங்க சொன்னாங்க என்ஓசி. ஆனா அதெல்லாம் சில விஷயங்கள் வந்து நீங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, சரி அவங்க ப்ரொடியூசர் வந்து ஒரு 500 கோடி படத்தை அள்ளிட்டாரு அப்படிலாம் நீங்க நமக்கு தர வேண்டியது தரல, இல்ல நமக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் இதை கொடுக்கணும் அவங்களே கொடுக்க போறாங்க, இல்லைன்னா கேட்டு வாங்கிக்க போறீங்க. இல்ல ஆனா படம் உங்களுக்கு சரியா போகல, அந்த ஒரு படத்தினால அந்த படம் இனிமேல் அடுத்த கம்பெனி அதாவது அந்த கம்பெனி அடுத்த படங்கள் எதுவுமே அவங்க ஆரம்பிக்க போறதும் கிடையாது. கம்பெனி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். ஏற்கனவே எடுத்து வச்ச படம் இதே முரளிங்கிற படத்தை மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரு படம் வந்துச்சுன்னா ஏதோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அது அவரோட முதல் படம் டைரக்டரா வந்த படம், அதனால அவருக்கு ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸையும் கலெக்ஷன் ஆச்சுன்னா அவரு அதாவது இருக்கிறத காப்பாத்திட்டு அடுத்தது போகலாமா, இல்ல சின்ன சின்ன படங்கள் எடுக்கலாமா, இல்ல திரும்ப ஊருக்கே போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படி. ஆனா அந்த படத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறீங்க, தடை வேணும், என் சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த படத்துல, அது எவ்வளவு பெரிய குரூரமான எண்ணம். நம்ம நீங்க பினான்சியர் கடன் கொடுத்துருப்பாங்க, அவங்க கேட்கறாங்களா, அவங்க என் காசை நான் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த காசை வட்டியோட கேட்கறேன், அதுல கொஞ்சம் பங்கு கொடுத்தா முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க, எனக்கு சுத்தமா காசு தரல அப்படிங்கிறது ஓகே. இது உங்களுக்கு சம்பளம் 10 கோடி கிட்ட கொடுத்துட்டாங்க, மிச்சம் நீங்க கேட்கறது 8 கோடி, அதுல அவர் ஏதோ 1 கோடி 2 கோடி இப்போதைக்கு வாங்கி அப்புறமேட்டு பாத்துக்கான்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு பர்சனலா. ஆனா அதையும் மீறி கோர்ட்ல கேஸ் போட்டு 8 கோடி வேணும், இல்லைன்னா எதையும் முரளி படத்தை தடை பண்ணணும். அதுவே ஒரு சின்ன நடிகர்கள் படம், அதர்வா நடிக்கிற ஒரு படம், ஓகேவா? அது இவரோட டேரக்டரா முதல் படம், அவரு ஒரு ப்ரொடியூசரா இருந்தவருக்கு டேரக்டரா முதல் படம், அந்த படத்தை ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சார். இப்படி நம்ம ஒருத்தவங்களோட கனவு படத்துல போய் இல்ல அவங்களோட அறிமுக படத்துல போய் நம்ம வந்து டார்ச்சர் பண்ணப்போ சின்ன டீம், அதுவும் இப்ப இவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அதர்வா வந்து அந்த படத்துல அவர் எத்தனை பேர்த்து அவரோட அந்த படத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஜெயம் ரவில இருந்து இன்னொரு ஹீரோ வில்லனாகி கொடுத்திருக்காரு அந்த ப்ரொடியூசர், அதர்வா நடிக்க வச்சிருக்காரு, கேமியோ இருக்கிறாரு, ராணாடாக் பத்தி பேசல் ஜோசப், அவர் கேட்கிற ஆள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு நல்ல கண்டென்ட்டை, தமிழ் சினிமாவுக்கு காலகாலத்துக்கு வரலாறு பேசக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நீங்க வேற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு பிரச்சனை அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, உங்க ஐடியாலஜி பத்தி ஏதாவது ஒன்று எடுத்தீங்களா, இல்லை நீங்க வேற ஏதாவது மாத்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயம். பட் என்ன அது அவுட்புட் சரியா வரல, ஏன்னா நமக்கு எனக்கு என்ன மாதிரி ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாமே தவிர பெரும்பாலும் ஆடியன்ஸ் இது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஒரு ட்ரீட் அமையல, இல்ல புரியல, இல்ல பிடிக்கல, இப்படி எது வேணா எடுத்துங்க. மொத்தம் இந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம். அப்ப தார்மீக சட்டப்படி எல்லாம் கொடுங்க அப்படிலாம் கேட்கலாம். ஒரு தார்மீக அடிப்படையில சரி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அடுத்த படத்துல பேசிக்கலாம், அடுத்து ஏதாவது வரல பெரிய படம் தயாரிக்கும் போது எங்க நம்ம காசு கொடுத்தீங்கன்னா பண்ணலாம், கொஞ்சம் கேளு, நமக்கு ஏதோ நமக்கு பெண்டிங் நிக்குது அப்படின்னு கேட்கலாம், ரைட்டு. நான் அவங்களை வந்து கெஞ்ச சொல்லலை, இல்லை வந்து உங்களுக்கு வந்து விட்டு கொடுங்க அப்படின்னு. ஒரு தார்மீக அடிப்படையில் நமக்கே தோணணும்ல. இண்டஸ்ட்ரி இப்போ கோடியில புலங்குற இன்ட்ரெஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் செயல்படணும்ல. அது எதுவுமே இல்லாம கோர்ட்ல கேஸை போட்டு அவர் வந்து இதே முரளி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணணும்னு நினைக்கிறது கொடூரமான எண்ணம், குரூரமான எண்ணம். இதுக்காகவே கொடுத்துட்டாங்கல்ல.
ஏங்க சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துருக்காங்க அதர்வாங்க தெரியாது இவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையுமே சேலரி கரெக்டா கொடுத்துருக்காங்க கொடுத்துறாங்க. சிவகார்த்தி இல்லங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது இல்லைங்க. நமக்கு தெரியாது எதுவுமே. சில பேரை விட்டு கொடுத்துதானே பாப்ப. நீங்க இப்போ 100 கோடிக்கு மேல நீங்க கலெக்ஷன் ஆயிடுச்சு ஆன்லைன் காசு கொடுங்க, உங்களுக்கு தெரியாது இண்டஸ்ட்ரியில அந்த படம் எவ்வளவு பண்ணிருக்கோம், உங்க பட்ஜெட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அது ப்ரொடியூசருக்கு எவ்வளவு நஷ்டம். ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படம் எடுக்க முடியாத அளவுக்கு உட்காந்துருக்கிறாருல. இப்ப பராசக்தியாவது ஏதாவது படம் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரா, இந்த பூஜை போட்டு பயங்கரமா பிரம்மாண்டமா ஆரம்பிச்சுட்டு இருக்க சொகுசா வாழ்றாரா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க படம் எடுக்காததுக்கு ரீசன் வந்து வேற ரீசன். பழைய ஆட்சி அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா அவங்க படம் எடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க பினான்சியலா வந்து வெளியே வர முடியாத காரணம் வந்து சரி அவங்க தேவையில்லை இப்ப பிசினஸ் ரிசல்ட் வரும்போதே தெரிஞ்சு போச்சு டான் பீச்சர்ஸ் மூடுறாங்க. இல்லங்க சம்பந்தம். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க அப்படி சன் தான் இதோட கண்கூட ஐ மீன் இவங்கதான் வச்சுக்கோங்க கையில, உதயோடது இல்ல டிஎம்கேவோட கம்பெனின்னே இதை வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா படம் எடுக்கிறதுக்கு கூட திமுக கிட்டயோ இல்ல அந்த இவங்க கிட்டயோ காசு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. லைக்கா வந்து ஐயோ அதான சொல்றேன், பேரு எங்க பேச்சு 1000 அடிபடுங்க. நான் சொல்றது கேளுங்க, லாஜிக்கா யோசிங்க. இவங்க கிட்ட காசு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். அது கிடையவே கிடையாது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, லைக்கா கிட்ட காசு இருக்குங்க, அதை யூஸ் பண்ணனால அது என்ன மாதிரி சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அதுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த பராசக்தி வந்து அந்த அந்த இது வந்தப்பே சொல்லிட்டாங்க. ஏன்னா அது சாதாரண லாஸ் கிடையாது. அந்த படம் எவ்வளவு ரெக்கவர் பண்ணுச்சுன்ற கணக்கை போய் பார்த்து அப்ப எப்படி ஒரே டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா ஹீரோஸும் உடனே கால் ஷீட் தராங்க, உடனே படம் ஸ்டார்ட் பண்றாங்க? எப்படி அவங்களால டக்குன்னு வந்த இடத்துல உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியுது எல்லா படத்தையும்? முனிஷ் சொல்றத முதல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரியா? நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நடுவுல வாக்கி அரைச்சிங்களா வாக்கி அரைச்சிங்களா சொன்னீங்கன்னா புரியாது. நான் என்ன சொல்ல வந்தேன், அவங்களுக்கு டிஎம்கே அவங்களுக்கு பின்னாடி இல்லைன்னு நான் சொல்லல. இருக்கலாம், அவங்களோட பவர் அவங்களுடைய ஆட்சி கையில இருக்கு. அதே மாதிரி சம்பளம் பேசிக்கா அது அதிகமா கொடுக்கறதுனால இப்படி பல விஷயங்கள்னால அவங்களுக்கு அந்த கால்ஷீட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கலாம். அதை நான் இதுவே சொல்லல. ஆனா ஒருவேளை ஆட்சியில இருந்திருந்தாலுமே, டிஎம்கேவே திருப்பி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் மறுபடியும் டான் பிக்சர்ஸ் இன்னும் தொடர்ச்சியா இதே வீரியத்தோட படம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரியலதான். ஏன்னா இப்ப லைக்கா கிட்ட இல்லாத காசு கிடையாது. லைக்கா கிட்ட பெரிய அதிகாரம் இருக்கு. லைக்காவை சப்போர்ட் பண்றதுக்கு அதே ஜெயின் பேனர் இருக்கு, ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் லைக்கா கிட்ட இல்லாத காசு கிடையாது. இன்னைக்கு நினைச்சா லைக்காவால 3 ரஜினி படம் ஒரே நேரத்துல பண்ண முடியும். ஆனா இதுக்கு இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிசினஸ் கணக்கு வச்சிருப்பாங்க எப்பவுமே. அது கையில ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அந்த காசை நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுல இருந்து கொஞ்சம் கூட திருப்பி வரல. 100 ரூபாய் செலவழிச்ச இடத்துல 50 ரூபாய் வந்துச்சுன்னா யோசிப்பாங்க, சரி திருப்பி இந்த படத்தை காசு போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 2 ரூபாய் திரும்ப வந்துச்சுன்னா அந்த 100 ரூபாய் ஏன்டா கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ற, அதுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பணத்தை பெருக்க தான் பார்ப்பாங்க. வியாபாரியோட நோக்கம் வியாபாரம் மட்டும்தான். ஆட்சிக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டிஎம்கேக்கும் இந்த கம்பெனிக்கு சம்பந்தம் இல்லை அதுன்னு எதையுமே அப்படிலாம் நான் எதுவுமே பேசல. நான் சொல்ற ஒரே விஷயம், ஒருவேளை டிஎம்கே ஆட்சி இருந்திருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் டான் பிக்சர்ஸ் would have still made அந்த அளவுக்கு வீரியமா இன்னும் படங்கள் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். நான் சொல்றேன், இப்போ 5 கோடி ரூபாய் சேலரி வாங்குற ஒரு ஹீரோக்கு நீங்க 10 crores கொடுத்து நீங்க புக் பண்றீங்கன்னா, அப்ப அவங்களோட உங்ககிட்ட இருக்குன்றத நீங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அதே கால வச்சு நீங்க தானே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் வெள்ளாரமா, அதுக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல முனிஷ், ஒண்ணு இல்ல முனிஷ், நீங்க இல்ல சேலரி அதிகமா பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே டோட்டலா இல்ல அதுக்காக மட்டும் சொல்லுங்க. சேலரி அதிகமா பிக்ஸ் பண்றது வந்து அவங்க தப்பு தானே. இண்டஸ்ட்ரி எல்லாரும் அது நம்ம பிரச்சனை கிடையாது. இவங்க படம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன், அதான் நான் சொன்னேன். அதுக்கு நீங்க எதுவும் சம்பந்தம் கேட்டுருக்கீங்க? இல்ல இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. அந்த இதே முரளிங்கிற படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண படம், ஓகேவா? அந்த படத்துல ஒரு சம்பவம் நடக்க போகும். அதாவது படம் இல்லையா, படத்துல சம்பவம்லாம் நீங்க பெருசா வேற மாதிரி இல்லை. அது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால பாத்துறாத ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு காசு வச்சுட்டு ஏன் தனியா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆசைப்படுறாரு, ஒரு டேரக்டர் படம் அப்படிங்கன்னா அதை ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு, ஓகேவா? அதுவே அதிகபட்சம் நினைக்கலாம், இல்ல ஒரு ஆனா அவர் நினைச்சாரு, படத்தை எடுத்தாரு, இது பண்ணிச்சு. இப்ப நீங்க இதுக்கும் ஆட்சி போன சம்பந்தம். ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் இல்லாத கடந்த 10 வருஷம் ரெட் ஜெயின் படம் எடுக்காமலாம் இல்லை, படம் ரிலீஸ் பண்ணாமல அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய படங்கள் பண்ணி தயாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. படம் நின்று போயிடல அவங்க ரெட் ஜெயின் மூவிஸ். ஏன்னா சினிமா துறைக்கும் ஆட்சிக்கு சம்பந்தம் மேல அவங்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்காங்க.
இப்பயே ரெஜியன் மியூசிக் 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ இந்த கட்டாக சுட்டு வந்து அபிஷியலா இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் அடுத்த ரெஜியன் மியூசிக் இந்த வாரம் இந்த 2-3 வருஷத்துக்கு இன்னும் நிறைய லைன் அப் பேக்கப் வச்சிருக்காங்க. அடுத்து பெரிய பெரிய படங்கள் எடுக்காங்க. அடுத்து அவங்க தயாரிக்க போறாங்க லிஸ்ட் பெரிய படம். அந்த ரஜினி கமல் படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அவங்க தயாரிக்க போறாங்க. அதுக்கும் சினிமா துறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆட்சிக்கு சினிமா துறை அவங்க எல்லாமே இது வந்து பிசினஸ். ஓகேவா, நீங்க அதையும் நீங்க மிக்ஸ் பண்ணவே தேவையில்ல. அப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி பிரகாஷ் ப்ரோ, இப்போ சுதா கோங்கராவுக்கு 19 crores salary வந்து ஃபிக்ஸ் பண்ணது கரெக்ட் நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு எதுவும் தரணும்? அவங்க அது தப்புங்கன்னு சொல்லிட்டாரு. நானே சொல்றேன் ஒரு டீம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நான் உங்களுக்கு வந்து பண்ணி பிக்ஸ் பண்ணிட்டேன், படம் சரியா போகல, உங்களுக்கு பெண்டிங் வச்சிருக்காங்க. பெண்டிங் அது பல வகையில காரணம். அது உங்களுக்கு மெயினா பேசின சேலரி கொடுத்துட்டாங்க, அடிஷனலா சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது கொடுக்கல, அது செட் ஆகல, படம் ஓடல, அப்புறமேட்டு வாங்கிக்கலாம், நம்ம கிளியர் நம்ம நிலைமை சரியானதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்றாங்க. நீங்க உடனே கோர்ட்ல கேஸ் அவர் படத்தை நிப்பாட்டி அப்படின்னு சொல்றது சட்ட நியாயம் நினைக்கிறீங்களா? சட்டப்படி நியாயம் தான். நீங்க ஒரு சேலரி கொடுக்கலன்னு ஓகே, நாங்க தார்மீகம் தப்புன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க சரி நினைச்சா சரி நினைச்சிக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்க பாயிண்ட் கரெக்ட் நினைச்சா தப்பு, பெரிய தப்பு கிடையாது, நீங்க நினைச்சுக்கீங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல பசியில ஒருத்தன் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நான் பிரியாணி ஆர்டர் பண்ணி அவன் முன்னாடியே வச்சு சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது சரியா தப்பான்னு கேட்டா அது லீகலி தப்பு கிடையாது. ஆனா உனக்கு மனசாட்சி வேணாமான்னு தானே இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஏன்பா சாப்பிடுற, ஒண்ணு கொடுத்து சாப்பிடு, இல்ல எதிர் தனியா போய் வச்சு சாப்பிடு, 10 நாளா பசியோட இருக்கிற முடிய உட்காந்து பிரியாணி சாப்பிடுன்னு கேட்போம்ல, அந்த மாதிரிதான் இது. முடியல உங்களுக்கு, முனீஷ் நான் ஒண்ணே சொல்றேன், ஆட்சி போயிருச்சுங்கிறனாலதான் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க ஆட்சியில இல்ல, இப்ப நம்ம கேஸ போடுவோம் அப்படிங்கறனால கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? சுதா கேஸ் டிஸ்பர்ஸ் இல்ல இல்ல சிம்பிளுங்க. கேட்டாங்களா, கூட கம்மியா வச்சாங்களா, அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஐ மீன் நான் என்ன சம்பளம் எனக்கு சொல்றேன்றது என்னோட இஷ்டம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஒரு டைரக்டர் கொடுக்குற சம்பளமோ இல்ல டைரக்டர் கொடுக்குற ப்ராஜெக்டோ இல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு கொடுக்குறோம், நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம், நம்ம அப்புறம் ப்ரொமோஷனுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், எல்லாமே எந்த நம்பிக்கையில இந்த டைரக்டர் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க, நம்ம காசை திருப்பி எடுத்து வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில. ஒரு ப்ரொடக்ஷனா அவங்களுக்கு அந்த காசுல ஒரு அளவு கூட திரும்பி வரல. உங்களுக்கு புரியுதா? அது லைக் ஒரு 100 கோடி நஷ்டத்துலாம் ஒரு பெரிய எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் தாங்க முடியாதுங்க. இந்த படம் என்ன பட்ஜெட்ல எடுத்தாங்க தெரியுமா ஆதி ப்ரோ? இல்ல எனக்கு தெரியல. இவங்க சொல்றது வந்து எனக்கு இந்த ஜென்ரலாவே இந்த நான் டிராக்கர்ஸ் மாதிரி இந்த இதெல்லாம் பெருசா நோண்ட மாட்டேன். நான் இந்த எவ்வளவு எடுத்தாங்க, எவ்வளவு வாட்ச், அப்படின்னா கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை. இப்போ பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா 150 மாதிரி செலவாயிருக்கு, படம் கலெக்ட் பண்ணதோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் வந்திருக்கு, மீதி எல்லாமே லாஸ் தான் சொல்றாங்க. எனக்கு தெரியல அதை பத்தி. ஆனா பெரிய லாஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல, ஆனா மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ நான் இந்த காசையும் திருப்பி எனக்கு கொடுத்துருங்க. இப்ப அவங்க அதே சுதா வந்து அவங்க பொண்ணு வச்சு இன்னொரு ப்ரொடக்ஷன், அவங்க ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரெஸ் ரிலீஸ் போட்டிருந்தாங்களே, அவங்க பொண்ணோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து போட்டிருந்தாங்கல்ல. இப்போ நீங்களும் ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க, பாக்குறீங்க. அதுல என்னன்னா இந்த காசை நீங்க திருப்பி கொடுக்கலாட்டி நான் வந்து ஸ்டே வச்சு உங்க படத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு பணமே வரணும்னு கூட வச்சுக்கோங்களேன், படமே ரிலீஸ் ஆகலாட்டி எப்படி பணம் வரும்? அந்த படமே ரிலீஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும்? எனக்கு இன்னொன்னு, தார்மீக பொறுப்பேற்றுக்க சொல்றதுன்றது எதுக்குன்னா, அது ஒர்க் ஆகாததுக்கு நீங்களும் தானே காரணம். பிரகாஷுக்கு தனிப்பட்ட முறையில அந்த படத்து மேல என்ன கருத்து இருக்கு, எனக்கு பிடிச்சிச்சு பிடிக்கலன்றது அதான் அவர் சொன்னாரே தவிர, எனக்கு இதை எது சொன்னப்பயுமே கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லயே யாரும் கேட்டிருந்தாங்க. அவர் தான் பயங்கரமா இருக்குன்னாங்கல்ல, பிளாக் பஸ்டர்ன்னு சொன்னாங்கல்ல, அவரோட ட்வீட்ல பிளாக் பஸ்டர்னு ஒரே ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னு. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நமக்கு ஒரு படம் 1000 காரணத்துக்காக பிடிக்கும். எனக்கு இப்ப இந்த கதையை இன்னைக்காவது யாராவது திரையில சொல்லிட மாட்டாங்களான்னு நான் ஒரு ஏக்கத்துல இருப்பேன், அதனால எனக்கு அந்த படம் பிடிக்கும். அது தனிப்பட்ட இது. ஆனா ஒரு டைரக்டருக்கு ஒரு 10 பேருக்கு இந்த படம் பிடிச்சது, 10 பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது இல்ல மேட்ரு. தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. நான் வந்து இவ்வளவு செலவழிச்சிருக்கேன் இந்த படத்துக்காக அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா அது வேற. இப்ப கருப்பு படத்துக்கு நடந்துச்சுல்ல, ஆர்ஜே பாலாஜி வந்து வெளிவன் சொன்னார்ல, எஸ்ஆர் பிரபு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கொடுத்துட்றேன் அந்த மீதி காசையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு.
படையனா பயங்கரமான பிளாக் பஸ்டர். இப்போ ஒருத்தர் கேட்கிறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு மீதி இவ்வளவு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒண்ணுமே இல்லைன்றப்போ, போட்ட காசு முதலுக்கு கூட மோசமா போய் அது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறப்போ, இப்ப போய் நீ இதை கொடுக்கலாட்டி ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னா அது இந்த வட்டிக்கடைக்காரங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இல்ல அதுல அது வேணா அது மாதிரிதான். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப எல்லாம் பண்றப்பதான் தோணுச்சு சூர்யா பண்ணது கரெக்ட் தான். இல்ல கரெக்டா என்னதான் ஒரு பெரிய ஹிட் கொடுத்திருந்தாலும், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் இல்லைனாலும் அந்த ஓடிடி லெவல்ல நல்ல ரீச் எல்லாம் கொடுத்திருந்தாலும், அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ சில காரணம் அந்த படத்தை விலகுனது இருக்குல்ல. அப்ப நம்ம தோணும், என்னடா ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர் போய் துரத்து விட்டாரு அப்படின்னு தோணிருக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தோணிருக்கும். ஆனா இப்ப பாக்குறப்ப அந்த ஒருத்தர் 2 பேத்துக்குமே அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஒரு ப்ரொடியூசரா அவர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து கதையை கிராஃப்டா பார்த்துட்டாரு, இது செட் ஆகலன்னு வச்சாரு. ரெண்டாவது அவங்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்துட்டாரு அப்படின்னு. இப்ப அவங்களுடைய சமீபத்திய நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலே இதை மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம், அவ்வளவுதான். பட் அது அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. மேலால முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். சட்டப்படி அப்படி இப்படி எல்லாம் கிடையாது, லாஜிக் படியா அதெல்லாம் கிடையாது. நியாயப்படி தர்மப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. அது தார்மீக அடிப்படையில பண்ணிருக்கலாங்கிறத கணக்கு. அதுக்கப்புறம் அவங்க விருப்பம், அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க, கோர்ட்லயும் முடிவு பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க முனிஷ் பாஷையை சொல்லணும்னா ஆட்சியில இல்ல, இப்ப நம்ம கேஸ் கொடுத்து நமக்கு சாதகமா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கேஸுக்கு போங்க. மாவீரன் அடுத்த வாய்தா என்ன? அடுத்த வாய்தாங்கிற அடுத்த வக்காலத்து என்ன? அதான் முதல் 6 மாசத்துல பிடிச்ச படம்னு விஷால் ப்ரோ பேச சொன்னாரு. அது வேற, அவரு போயிட்டாரு. போயிட்டாரான்னு தெரியல. காமிக்குது. அண்ணா வேற ஏதாவது பேசுவோண்ணா ப்ளீஸ்ண்ணா, முடியலண்ணா. ஐயோ, இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் 2 தான். மாஸ்டரும் சுதா ரெண்டுமே பேசி முடிச்சாச்சு. மாஸ்டரா? ஓ, அவர் இல்ல மாஸ்டர்னு அது ஒரு மாஸ்டர் வேற இருக்கிறாரு. மாஸ்டர் மகேந்திரன் டெய்லி டாபிக்காவே 16 நிமிஷம் மாஸ்டர் அவரு, தயவு செஞ்சு விட்டு. அது முடிச்சாச்சு விஷால் ப்ரோ, 2 பேசியாச்சு. சரி, எனக்கு கேப் இந்த ஒரு அப்டேட் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் யாரா பாப்பீங்களா? பல்தான் விடுங்க பல்தான். விஷால் ப்ரோ பாப்பீங்கன்னா பாப்பீங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா சொல்லுங்க. என்ன கலாயிறீங்க? நாங்களாம் பாப்போம். அதை பாருங்க, நீங்க பேசுங்க. முனிஷ் ப்ரோ பாத்தீங்களா? தீபா அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்ப என்ன எப்படி கொண்டு போவாங்க பார்ட் 3? பல்தான் இந்த மாதிரி நடந்ததே இல்லையா பல்தான்? இவருக்கு பதில் இவர் தான் பல்தான். அந்த மாதிரி விஷால் ப்ரோ அது ஹீரோயினியா? அந்த சீரிஸோட ஹீரோயினியா? அந்த ஹீரோவையே மாத்திருக்காங்க. சரவணன் மீனாட்சி எல்லாம் பார்த்தது இல்லையா பல்தான்? என்ன புதுசா விஷால் ப்ரோ அப்படியெல்லாம் மாத்த மாட்டாங்க, வேற ஏதாவது மாத்துவாங்க. என்ன பாருங்க. இல்ல முனிஷ் ப்ரோ இல்ல ஆல்ரெடி அந்த கடைசி எபிசோட்ல உயிரோட வர மாதிரி தானே காமிப்பாங்க. இல்ல ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தானே சொன்னாங்க. ஒருவேளை அதனால லாஸ்ட் இதுவரை ஷூட்டிங் நடந்துச்சு இல்ல, அதை வச்சு எடுத்து என்ன பண்ணுவாங்க. பல்தான், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கலாங்களா? கேளுங்க. அந்த கிவாவேவா? இல்ல நேத்து அந்த அதான் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது. அந்த சூர்யா படத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களே, ஏன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா கேட்கலாம். எதுங்க அதுவா? ஏங்க அது தனியா சொல்றேங்க. வேற எனக்கு இல்ல, எனக்கு என்னன்னா எல்லாமே ஓகே. அது அந்த எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகல. ஆனா அந்த ஒரு கம்பேரிசன் தேவைங்களா? அவ்வளவு மோசமான டைரக்டர் இல்ல ப்ரோ. ஏன்னா இது எப்பவுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரிய படம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணா நிறைய பிரச்சனை. இப்ப பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்லுவார், ஏகன் படம் எல்லாமே நல்ல படம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பில்லா பண்ணிட்டு அந்த படம் பண்ணும்போது அந்த பில்லா மாதிரி எதிர்பார்த்தங்காட்டி ஏகன் வந்து பில்லாவா வரலாறா எதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பெரிய பிளாக் பஸ்ட்ல எது பிரகாஷ் ப்ரோ வரலாறுக்கு அப்புறம் ஏகன் வரும்போது அது ஒரு மாதிரி. இப்ப என்னன்னா 3 வருஷம் வந்துச்சு. இல்ல 3 வருஷம் பில்லாக்கு அப்புறம் ஏகன் வந்துச்சு. ஓகே. ஆனா 2006ல 3 படம் வந்துச்சு. 2007ல 3 படம் வந்துச்சு. 3-2 வந்துச்சு. பில்லா வந்துச்சு. பில்லா கடைசியில 2006 3 படம், 2006 3 படம், 2007ல 3 படம், 2008ல ஒரே படமா ஏகன் வந்து அது பில்லாக்கு அப்புறம்ங்கிறது பெரிய இதா போயிடுச்சு. அவ்வளவு. அதே மாதிரிதான் முனிஷ் ப்ரோ. இப்ப ஜித்துமாதன் படம் இருக்குல்ல, இப்ப எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா இருக்கு அவங்க சூர்யா இதுலயே. பட் அந்த படம் வந்து பெருசா போயிருச்சு, அது ஒரு துப்பாக்கி ரேஞ்சுக்கு பயங்கரமா போச்சுன்னா, அதுக்கு அடுத்து நீங்க தாசா ஞானிகள் படம் அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பிலிமா இருக்குமா? ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த ஃபுல்லா கதையை எடுப்பாரு. அது எனக்கு அது பெருசா செட் ஆகல. அந்த படமே அவர் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு. அதுதான் அதை சொல்லவே இல்லை. கம்பேரிசன் பண்ணியிருந்த ஒரு வேர்டு வந்து ரொம்ப கேவலமா இருந்தது. அதுவும் அவர் அந்த அளவுக்கு மோசமான டைரக்டர் ஒண்ணும் இல்லையே. இப்போ இது ஜெய்பீம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான். வேட்டைன் வந்து கிளைமேக்ஸ் பிடிக்கல, ஆனா ஓரளவுக்கு அது படம் பாக்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரு படமும் நல்லாதான் இருக்கு.
நீங்க கம்பேர் பண்ணிருந்த அந்த இதுதான் எனக்கு ரொம்ப இதா வந்து இந்த மாதிரி ஒரு டேரக்டர் இந்த ஒரு ஒப்பீடோட கம்பேர் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த கடைசியா 2005 சூர்யாவுக்கு 3 படம் வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அப்பயே பாத்தீங்கன்னா மாயாவின்னு ஒரு படம் முதல் ரிலீஸ், ரெண்டாவது சஞ்சய் ராமசாமி அந்த கஜினி அந்த லுக்கு அது இது கிளாஸா பயங்கர ஒரு மாஸ் மில்லியன்ஸ், மூணாவது தரலோக்கலா ஒரு படம் பயங்கரமா ஆறுன்னு ஒரு படம். இப்படி வெரைட்டி காமிச்சிட்டு இருந்தவரும் சூர்யா, பயங்கரமான வெரைட்டி. மாயாவி மாதிரி ஒரு வேலுக்கு அந்த அப்புறம் கெட்டப் அதெல்லாம் போட்டு பண்ண முடியுமா என்ன? இப்படி பண்ண ஒருத்தர் அதெல்லாம் இப்படிதான் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஆடியன்ஸ் அப்படிதான் பேலன்ஸ் பண்ண முடியும். அதை அப்பயே பண்ணவர். இப்போ கரெக்டா ஒரு 20 வருஷமா 21 வருஷம் கழிச்சு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படமா நம்ம கருப்பு ஒரு காட் படம், கமர்ஷியல் பயங்கரமா கமர்ஷியல், நடுவில் ஒரு கிளாஸா நீங்க வந்து எதிர்பார்க்குற விஸ்வநாதன் சென்ஸ், அதே மாதிரி நடுவில் வந்து சஞ்சய் ராமசாமி மாதிரி தான் கரெக்டா சஞ்சய் ராமசாமி நடந்துச்சு. அதே மாதிரி லுக்கு, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் குடும்பம், அந்த ஒரு பயங்கரமான ஒரு இது. அப்படிங்கிறப்ப அடுத்து 6 படம் தர லோக்கலா இறங்கி அடிச்சிருக்கான். அந்த மாதிரி தர லோக்கலா ஜீத்து மாதவன் படம் ஒரு அலப்பறையான ஒரு பொருட்டு அலப்பறை. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது இந்த 3 படத்துல அதை தான் அதிகம் எதிர்பார்க்கறோம்னு சொன்னோம். இப்பயும் அதேதான் பயங்கரமா இருக்க போகுது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் படம் கொடுக்குறது நல்லது தானே. ஒரு பேலன்ஸ் பண்றது பர்ஃபெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதைத்தான் பண்ணணும். தனுஷ் வந்து இப்போ ஒரே மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்காரு தான் அவர் மேல கம்ப்ளைண்ட். ஏன்னா எல்லா படத்துலயும் சோகமாவே இருக்கிறாரு, எல்லா படத்துலயும் ரொம்ப பறி கொடுத்த மாதிரி இருக்கிறாரு. அந்த மாதிரி இல்லாம தனுஷ் நல்ல லைனப் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற ஒரே மாதிரி பண்றாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இப்ப சூர்யாட்ட அது வராது இல்ல. கருப்பு மாதிரி ஒரு படம், இது மாதிரி கிளாஸா ஒரு விஸ்வநாத் சென்ஸ், அப்புறம் தர லோக்கல் ஒரு லோக்கலான ஒரு அலப்பறையான ஒரு போலீஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி நீ ஒரு டாக்டர் உள்ள, அதுவும் வந்து டாக்டர் என்னன்னு சொல்றாங்க நிறைய சொல்றாங்க அதுல. அந்த மாதிரி ஒரு படம் கண்டென்ட் ஓரியன்ட் படம். அதுக்கப்புறம் அவர் ஒரு மலையாள படம் மலையாள டேரக்டர் ஒரு படம் சொல்றாங்க, அது என்னன்னு கன்ஃபார்ம் ஆகட்டும். அப்புறம் அம்பா படம் பெருசா என்ன பிளான் பண்ண முடியவே பண்ணல. அம்பா படம் இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல. நிறைய பேர் டாபிக் போயிட்டே இருக்கு. வெரைட்டி காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நல்லது தானே. இப்பயாவது பண்றாருல. ஏன்னா ஒரு 5-6 வருஷம் ரிஸ்க் எடுக்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மெயின் காரணம் வந்து இந்த கரண்ட் டாப்ல இருக்க ஹீரோயின்லாம் புக் பண்ணாம இருந்தாரு. அந்த ரெட்ரோல தான் முதல்ல எல்லாமே மாறுச்சு. எல்லாமே கார்த்திக் சுபாஷ் மாறுது. அந்த டாப்ல இருக்க டக்குனு பூஜா தூக்கி போட்டது, அடுத்து வந்து ட்ரெண்ட்ல படம் சொல்லி ஆர்ஜே பாரதி கூட படம் பண்ணது. இப்போ அப்படியே லைன் அப்படியே மாறி 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 தெலுங்கு டேரக்டர் ஒரு மலையாள டேரக்டர் அப்படின்னு பயங்கரமா போகுது. ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் போல இருக்கு ஏதோ. ஆனா எல்லாம் மாறினது வரைக்கும் நல்லதுதான். ஆல் கிரெடிட் கோஸ் டு சிறுத்தை சிவா. வந்து சிறுத்தை சிவாக்கு தான் கிரெடிட்ஸ் போய். இல்ல என்ன கிட்ட சொல்ல வேணாம். அதுவும் ஒரு காரணம், இன்னொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் சொல்லலாம். இல்ல சிறுத்தை காட்டு 2 பேரும் பயங்கரமா மாறிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அப்படியே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த வாரம் கட்டா குஸ்தி மட்டும் போறீங்க? படம் கொடுத்தாங்க, அதனால மாறிட்டாங்க. அந்த விஷயத்துலதான் முனிஸ் ப்ரோ நீங்க மாட்டீங்க. நான் இந்த வாரம் என்ன படம் சொல்றேன்ல, சாரி நாகபந்தம், கட்டா குஸ்தி 2, டார்க் 3மே பாக்குறேன். டார்க்கா பாக்குறீங்களா? ஓ மை காட், டார்க் பாக்க ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. டாடா டேரக்டரோட கதை, அதுக்காக அப்படியே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே பிரகாஷ் ப்ரோ, நான் 3 படம் இன்னைக்குதான் ஒரு போஸ்டரே பார்த்தேன். இப்படி ஒரு படம் ரெடி ஆகுறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். இவ கோபிச்சந்த் பீரியாடிக் படம் நடிச்சிட்டு இருக்காரா? ஆமா, ஒரு போஸ்ட் விட்டாங்க இன்னைக்கு பார்த்தேன். அதான் நான் சலார் போஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அதான் அதேதான் அதே அந்த சலார்ல வர இவரு கெட்டப் மாதிரி, நம்ம பிருத்திவிராஜ் கெட்டப் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. அவங்கதான் புரியுது. நான் இன்னைக்குதான் பார்த்தேன். நான் இன்னைக்கு வேற ஏதோ அப்டேட் தேடிட்டு இருந்தேன், அப்ப அதுல கண்ணில் பட்டுச்சு. இன்னைக்குதான் நானே அதை பார்த்தேன். இல்ல பரணி, மலையாளத்துல உயிர்னு ஏதோ படம் வந்துருக்குல்ல, அது நல்லா இருக்கா? ஏதோ கலெக்ஷன் போடும்போது நான் பார்த்தேன், அந்த படம் ஓடிட்டு இருக்கு போல மலையாளத்துல. உயிர்னு ஏதோ அவரை இல்ல, இசையன் நிகாமோட ஆக்டிங் ஏதோ சூப்பர். வெளியே வந்து அது ஒருத்தவங்களா பேசிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஹீரோ அந்த படத்துல. அவர்தான் ஹீரோ. நான் வந்துட்டு ஒரே ஒரு ரிவ்யூ தான் ஃபாலோ பண்ணுவேன். அவரது வந்து படம் இது சரியில்லைன்னு சொன்னாரு. ரொம்ப லிமிட்டட் ஷோஸ் தான் சென்னையிலுமே கொடுத்துருந்தாங்க, அதனால தெரிஞ்சவங்க யாரும் பார்க்கல. என்ன படம் பரணி? உயிர் மலையாள படம். ஓகே ஓடிடில தான் பார்ப்போம். பரணி, மாலிவுட் டைம்ஸ் கன்ஃபார்மா ஜூலை 3? எஸ், கன்ஃபார்ம். சூப்பர். அப்புறம் நேத்து தான் இது பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 எபிசோடு பார்த்துருக்கேன். நறுக்குன்னு இருக்கு. நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ அப்படின்னு ஒரு கொரியன் சீரீஸ். நம்ம
பார்க் சாங், ஐயோ ஒரு பேரு ஷிங் ஷாமி ஷாஷா ஏதோ ஒண்ணு பேரு மறந்துட்டேன். ஓல்டு பை ஹீரோ அவர் நடிச்சிருக்கிறது. 6 எபிசோட் இல்ல நீங்க சொல்லி சொல்லி நான் கொரியன் சீரிஸ் பாத்துட்டேன். அந்த டீச் யூ லாசனா எப்படி இருந்துச்சு? ஆமா சூப்பரா இருந்துச்சு அது. நான் எந்த கொரியன் சீரிஸ் பாத்துக்கேன், படம் தான் ஒண்ணு டாங்கி நச்ச 2 படம் பாத்துருக்கேன். ஆனா இப்பதான் கொரியன் சீரிஸ் பார்த்தேன், நீங்க சொல்லிதான். சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷத்துடைய சீசன் 2 வரும் போல இருக்கு. எபிசோடு எல்லாமே 1 மணி நேரம். என்னது கமல்? புரியல. நீங்க சொன்ன நான் வெறும் 6 எபிசோடு தான். ஆமா நைட்டு முடிச்சிடுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. அதுவே 1 மணி நேரம். ஆமா ஆமா இல்ல நான் ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு, நல்லா இருந்துச்சு. சரி ஒரு சேஞ்சுக்கு தமிழ் டப்பிங்ல பாப்போம்னு தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். தமிழ் டப்பிங்கே நல்லா செமையா தான் பண்ணிருக்காங்க, ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தமிழ் டப்பிங் நல்லா பண்றாங்க போல. விஷால் ஆமா இந்த வெப் சீரிஸ் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு, டெவில்ல வருவாங்க, கேங்ஸ்டர் டெவில் காப்ல வருவாங்க இவரு வெப் சீரிஸ் ஹீரோ. அப்பதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னத்தையும் ரீமேக் பண்றாங்க. அந்த படத்தை யாரா பண்ணலாம் ப்ரோ? காப் தி டெவில் ரீமேக். அந்த படத்தை யாரா ரீமேக் பண்ணலாம்? அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இல்ல நான் டீசர் ஜிபியூ டீசர் வந்தனே அந்த படம் ரீமேக்லாம் சொன்னாங்கல்ல, அதுதான் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அந்த அவர் பேர் என்ன? அந்த அவர் பேர் ஒரிஜினல் பேர் டாங்லியா என்னது? அவரு படம்லாம் ஏகேக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். இங்க ரீமேக் ஆமா சல்லு பாய் பத்தத்துக்கு போய் முடிச்சு விட்டாருண்ணா. அந்த படம் நிஜமா கொரியன்ல சூப்பரா இருக்கும். சல்லு பாய் பண்ண ராதேவா? ஆமா ராதே. அவுட்லாஸ் தான் ராதே. அது வந்துட்டு டைரக்டர் தான் நீங்க பாராட்டணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அவரு, நல்லா பண்ணியிருந்தார்ல ராதே. மாஸ்டர் சாமருங்க கமல் சாமருங்கன்ற அந்த போலீஸ் கேரக்டருக்கு எஸ்டிஆர் விஷால் ப்ரோ சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இது ரெண்டும் ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு, அந்த போலீஸ் கேரக்டர் மாதவன், அஜித் வந்து இவரு டாங்லி கேரக்டர், சைக்கோ வந்து அஜய் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. சூப்பர். ஆனா ஏன் எஸ்டிஆர் இல்ல டீலாம்? ஏன்னா அவர் ரொம்ப லீனா இருப்பாருல்ல அந்த போலீஸ். கொஞ்சம் இளம் வயதால வேணும் கொஞ்சம். நம்ம எஸ்டிஆர் போட்டா நல்லா இருக்கும், 2 பேரும் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். ஏகேவும் எஸ்டிஆர் பயங்கர பர்ஃபெக்ட்டா இருக்கும் 2 பேருமே. ஆமா அவர் டூர் போயிடுவாரு. விஷ்ணுவர்தன் பண்ணா சூப்பரா இருக்கும். டைரக்டர் விஷ்ணுவர்தன் பண்ணா நல்லா இருக்கும். விஷால் ப்ரோ ஒன்று நோட் பண்ணிருக்கீங்களா? கீழே டிபிலாம் சொல்லுங்க மாவீரன். இதெல்லாம் நிறைய சூர்யா டிபி நோட் பண்ண முடியுது. ஆமா மெய் இருந்தாலே சூர்யா டிபிஸ் நிறைய வந்தனால எல்லாம் பதுங்கி இருந்திருக்காங்க. சினிமா பிரியன் சினிமா வெறியன். இல்ல இல்ல மெய் வந்தாலே இல்ல அவர் கண்டிப்பா அவர் அப்டேட் கொடுப்பாரு, அவர் நல்லா பேசுவாருன்ட்டு. ஆமாங்க கீழே ஒரு டிராக்டர் இருக்காரு, அவருக்காக வந்த கூட்டம் இதெல்லாம். ஷியாமா ஷியாம் ப்ரோ கீழே லிசனர்ல இன்னொருத்தர் இருக்காரு, கமல் ப்ரோ சொல்றேன். கருண் ப்ரோ உண்மையாலுமே லெஜெண்ட் தான். நேற்று ஒரு கேள்வி கேட்டான் பாரு நீ கருண், அதை இங்க பேச முடியாது, அதனால அதை தவிர்த்துட்டு போறேன். அந்த கேள்வியில இருந்து நான் வெளியே வரல பாரு, என்னால முடியல. 18+ தான், நீங்க கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை. இதெல்லாம் கேட்கவே முடியாது கேள்வி, சாமருங்க தனியா கூட சொல்றான் அப்புறம் போன்ல. ஐயோ இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் பைக்ல வருவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டான். டேய் விட்டுறா என்னட்டு நான் ஓடிட்டேன். யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து யூசர் நேம் வச்சுட்டீங்க? ஆமா என்னமோ அப்டேட் வந்திருக்கு எல்லாம். நான் ஓபன் ஆகி PM நரேந்திர மோடிலாம் யூசர் நேம் எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஃபன்னா இருந்துச்சு பார்த்தேன். நான் என்னோட பேர் இது யூசர் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமா பண்ணிக்கங்க, அப்புறம் கிடைக்காது. ஆண்ட்ராய்டும் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. பிரகாஷ் அவர் எங்க போறாரு? இங்க தான் இருப்பாரு. அந்த அப்சஷன் படம் நீங்க பாக்கலங்க? அந்தப்போ பாத்துட்டீங்களா? நீங்க ஹைப் ஆகி எல்லாம் பார்க்க வேணாம். இல்ல நீங்க நார்மலா பார்த்தாலே ஒரு டெரிஃபிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். பரணி ஒரு 3 நாள் 3 நாளா எந்த வேலையுமே பார்க்க முடியல பரணி, எந்த படமும் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகம், சின்ன ஒர்க்கு. கடைசியா இந்த டீச் யூ லெசன் அதுல 10வது எபிசோட்ல
20 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்துட்டு நிப்பாட்டினேன். அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினேன். கடைசி எபிசோட் இன்ன வரைக்கும் நான் ரிவ்யூ போடல. பாத்தீங்களா, நான் எப்ப அந்த அஞ்சாவது எபிசோட் முடிச்சேங்கிறது உங்களுக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சொன்னா இல்ல எப்ப இல்லையா இப்ப பேசணுமோ அவங்க சொன்னது நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு. அது 10 நாளைக்கு மேல ஒரு வாரத்துக்கு மேல அந்த 10வது எபிசோட பார்த்து அதுலயும் 30 நிமிஷம் பார்த்து முடிச்சிட்டேன். இன்னும் மிச்சம் இருக்கிறது 30 நிமிஷமே. நம்ம அதை பார்க்க முடியல, அதை பார்க்க நேரம் இல்லை. ஆனா டெய்லி ஞாபகம்லாம் இருக்கு, நேரம் இல்ல. மீதி அடுத்து எங்க படத்தை பாக்குறது. சரி, நான் சொன்ன இந்த படம் பாருங்க. நீங்க இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்னீங்க. எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்றது? டெலிகிராம் இல்லாம வேற ஏதாவது வெப்சைட் சொல்லுங்க டவுன்லோட் பண்றது. நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம். சரி, அது சொல்றேன். இரிட்டேட்டிங்கா ரோலக்ஸ் சொல்லுங்க. போவாரு பரணி ப்ரோ கேம் பண்ணுங்க. எனக்கு புரியலையே. இல்ல இருங்க, ரோலக்ஸ் ஏதாவது சொல்ல வந்தாருங்க. நீங்க இரிட்டேட்டிங்கா கேரக்டர் சொன்னீங்களா, அந்த அம்மா தானே, அந்த பையனோட அம்மா தானே சொன்னீங்க நீங்க? ரெண்டு அம்மா வரும். ஒண்ணு வந்து அந்த 4வது எபிசோட்ல வர அம்மாவா? ஆமா, 4வது எபிசோட்ல மூணாவது எபிசோட்ல வர அம்மா. ஆமா, 3வது எபிசோட்ல வர அம்மா. அடுத்து இன்னொரு அம்மா கடைசியா வரும்ல, அந்த படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஹார்ட் பில்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த அம்மா. மாத்திரை கொடுத்து படி டோரெல்லாம் கழட்டி வச்சுட்டு படிக்க சொல்லலாம். அந்த அம்மா. ரெண்டு அம்மாயும் பாக்குறப்ப அது என்னன்னா, ஏன்னா 2 அம்மா எனக்கு எரிச்சலா இருக்கும். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப தெரியும், எல்கேஜி பையன் மாதிரி ஒரு இருக்கும்ல, என் பையன் அந்த டீச்சருக்கு மெசேஜ் அது மாதிரி நிறைய பேர்த்த பாத்திருக்கேங்க. சீரியஸா என் பையன் படிக்கிற கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு கான்ஃபிடண்டா வர மாதிரி ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு என்ன கான்ஃபிடண்டா வர மாதிரி நீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாங்கிறாங்க. நீங்க சீரியஸா சொல்றாங்க. நான் கொரியன்ல சொல்லலாம், நம்ம ஊர்ல திருச்சியில நீங்க வந்து கான்ஃபிடண்டா நடக்கிற மாதிரி பேசுங்க பிள்ளைங்கள்ட்ட அப்படிங்கிறாங்க. ஒரு எல்கேஜி கிளாஸ்ல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னத்த அவங்க மிஸ் போயிட்டானா. நான் சொல்லிட்டேன், என் பையனை சொன்னாங்க, உங்க பையன் வந்து 3 நாள் சூப்பரா கவனிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப சரியா கவனிக்கிறது இல்ல. இப்ப நம்ம நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்த்து நீங்க பாத்துங்க, நான் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு எப்படி நீங்க பாத்தீங்க பாத்துங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்துடுறேன். அதாவது வீட்டுல ஒய்ஃபை பொறுத்தவரை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிடுறது. நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருணும். போய் ஒரு குளிச்சா போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இவங்க இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்லயே பாக்குறோமா. அதை தாண்டி இன்னொரு கேரக்டர் பார்த்தா வெறுப்பாயிருச்சு. என்னன்னா, அவன் பையன் உயிரே போனாலும் பையன் டாக்டர் ஆயிடணும். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. பையனே போனாலும் பரவாயில்ல, ஆனா பையன் டாக்டர் ஆயிடணும். ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டப்ப படிச்சியானா எப்பா அப்பெல்லாம் பாக்குறப்ப தெரியும், உங்க அப்பா மாதிரிடா எங்க அப்பன் எவ்வளவு அடி அடிச்சான்னு தாங்குவாம இது பண்ணா. அப்பனை கட்ட காணான்னு தெரியல, என் பையன் அப்பனை காணான்னு தேடுறேங்கிற மாதிரி எம்பெண் மகன்ல சொல்ற வடிவேலு தான் ஞாபகம் வச்சு. எங்க அப்பா நான் என்ன படிச்சேன்னு கூட தெரியும், காஜி போற வரேன்னு தெரியும் தவிர என்ன படிச்சேன் என்னடா சேர்ந்தேன்னு கூட கேட்கல. அவரு நானா சேர்ந்தேன், நானா படிச்சேன், நானா வந்தேன். அவர் கடைசி வரைக்குமே கேட்கவே இல்லை, என்னடா படிச்சேன் என்னடா படிச்சு முடிச்சேன்னு. இவங்கெல்லாம் எல்லாம் இப்படி இருக்குறாங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. 12th மேக்ஸ்ல ஃபெயில். அப்படி வந்துருங்கன்ற, அப்படி வாங்க. சூப்பர். பப்ளிக் எக்ஸாம்லயா? பரணி ப்ரோ, நான் 12th போல. ஜாலியா அப்படி பேசுவாங்க. இல்ல ஒரே நிமிஷம். நான் மேக்ஸ்ல ஃபெயிலு. அந்த நெட் சென்டர்ல தான் ரிசல்ட்லாம் பார்ப்போம். அப்போ பார்த்துட்டு என் கூட ஒரு 2 அண்ணா இருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான். நான் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கே போகல, ஓகேவா. எனக்கு எங்க அப்பா அடிக்க மாட்டாரு. என்ன சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அடிச்சதே கிடையாது. அடிக்க மாட்டாருன்னு தெரியும், எங்க அம்மாவும் அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் வீட்டுக்கு போக பயம். அப்படி இருந்து அந்த அண்ணா 2 அண்ணா சொன்னேன்ல, அதுல ஒரு அண்ணா வீட்டில் தான் போயிட்டு மதியானம் சாப்பிட்டு ஈவினிங் வந்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்பயும் போய் ரூம்ல போய் கதவை சாப்பிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா சாப்பிடல. அடுத்த நாள் தான் வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு வந்து சாப்பிட்டேன். ஆனா பெருசா யாருமே எதுவுமே கேட்கல. எனக்கு இந்த 5வது எபிசோடு பாக்குறப்போ ஐயோ நான் எவ்வளவோ பரவாயில்ல, எங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல, அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் நல்லா. நான் அதுக்கப்புறம் அட்டம் தான் பாஸ் ஆனேன். ஆக்சுவலா எவ்வளவு பரவாயில்லன்னு தொலைக்கூடாது, தெய்வம்னு தொலைக்கணும். சொல்லுங்க. வயசுக்கான ஒரு நெட் சென்டர். அப்ப நீங்க எவ்வளவு பழைய ஆளுன்னு இப்பவே புரிஞ்சிருக்கு. கமல், நான் என் 10th ரிசல்ட் நெட் சென்டர் தான் பார்த்தேன். டேய், நாங்களாம் போன்ல தான் பார்த்தோம். கரெக்ட், நாங்கெல்லாம் போன்ல தான் பார்த்தோம். நான் 2014 நெட் சென்டர்ல தாங்க பார்த்தாரு. புரியல. 2015 வரைக்குமே நெட் சென்டர் தான் கமல். அதுக்கப்புறம் தெரியல எனக்கு. படத்துல விடுங்க ப்ரோ, ரியாலிட்டி நாளா போன்ல தான் ப்ரோ பார்த்து. நீ போன்ல பாப்ப, நீ 2007ல பிறந்த, அப்புறம் போன்ல பார்க்க வேற இதுல பாப்ப. 2007
2007 பிறந்தீங்க கமல்? ஆனா யூத் வந்து 2013 நடக்க கதை, நான் அந்த டைம் நடக்க கதை நினைக்கிறேன். அவ்வளோ அதனால அவளுக்கு நெட்ல போய் இல்ல பார்த்து இல்ல 2013 அதுல கூட டீ படம் வரும்ல, டீ படம் தனுஷ் மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அது 2012 தான் டீ. அதான் சொன்னேன். ஓகே என்னங்க பரணி சொல்றப்ப தனுஷ்னா நீங்க வரீங்க, அவர் என்ன நினைப்பாரு? சொல்லக்கூடாது, இல்ல தனுஷ் இல்ல விஷால் வார்த்தையே விஷால் யூஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் அதான் இது கேட்க வந்தேன். பரணி ப்ரோ, நீங்க ரெண்டு பேர், நீங்க பிரகாசனா சிங்கீதம் பாத்துட்டீங்களா? இல்ல ஒன்னாவது தெலுங்கு வெர்ஷன் எனக்கு கொடுக்கல, நான் பார்க்கல. தமிழ் தமிழ் வெர்ஷன் வெர்ஷன் நல்லா இருந்துச்சு பரணி, நல்லா இருந்துச்சு. நைட் ஷோ படம் ரொம்ப நல்ல கொடுத்துருக்காங்க படம். விஷால். அது அப்படியா? எனக்கு செட் ஆகாது. ஓடிடில வரட்டும், நான் தெலுங்குலயே அழகா சரி பாத்துக்கிறேன். சரி, அதான் வந்த எப்படியாவது பாருங்க அந்த படத்தை. கண்டிப்பா சரி கண்டிப்பா. சரி விஷால் ப்ரோ, ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? பராசக்தி எல்லாரும் போட்டு குஜிலி மஸ்ட் பண்ணும்போது பரணி ப்ரோ அமைதியா இருந்தாரு. சைலண்டா தாங்க இருப்பாரு அவரு. அவர் படங்க அது. புரியலைங்க. அவர் எப்படி பேசுவாரு? என்ன பண்ண சொல்றீங்க? உங்களெல்லாம் எதிர்த்து இல்ல 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 அது ஒண்ணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இதுல. இந்த கேஸ் போட்டவரையும் பரணி சந்தோஷமா இருப்பாரு. அந்த சுதாகங்கிற மேல ரொம்ப குசியில இருக்க ஆளு, டான் பிக்ஸ் மேல வெறியில இருக்கிற ஆளு. அவருக்கு எல்லா வகையிலும், ஏன்னா பரணியை பொறுத்த வரைக்கும் இல்ல, நிறைய பேர்த்த பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சது அவ்வளவுதான், நடந்துச்சா சந்தோஷம் அப்படிங்கிறது தான். பரணிக்கும் அதே தான், தார்மீக அடிப்படையில சட்ட அடிப்படையில் அது என்னமோ போங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வின்னர் படத்துல அடிவில் சொல்ல அந்த குடும்பம் நாசமா போகணும், அவ்வளவுதான், என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அவரு டான் பிக்சர்ஸ் நாசமா போகணும் அவர் ஃபர்ஸ்ட்லயே போட்டார், பராசக்தி ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டார், டான் பிக்சர்ஸ் நாசமா போகணும், இந்த இவனுக்காகவே படம் அட்டர் ஃபிளாப் ஆகணும் அப்படிலாம் போட்டிருந்தாரு. நான் என்ன போட்டிருந்தேன் எனக்கு சொல்லுங்க. சொன்னீங்க ஐயா சாமி, நீங்க சொன்னீங்க, பல தடவை சொல்லிருக்கீங்க, நம்ம நீங்க சொன்னது ஆமா, நீங்களே இந்த ஸ்பேஸ்லயே சொல்லி இருக்காரு. நான் அப்ப பெருசா நோட் பண்ண மாட்டேன். என்ன சொல்லுங்க. நான் நேத்து நடந்ததே மறந்துட்டேன். டான் பிக்சர்ஸ் மேல எனக்கு ஒரு வன்மை இருக்குன்னு. பரணி இல்ல இல்ல எஸ்கே ப்ரொடக்ஷன்ல இல்ல இல்ல மாவீரன் பாசிட்டிவா பேசுறாருன்னா, ப்ரொடியூசரை பாசிட்டிவா சொல்றாருன்னா படம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆரம்பத்துல இப்ப சுதா கோங்கரான் மாவீரன் ஆரம்பிச்சப்ப கூட நடுவுல நான் ஒரு டைலாக் சொன்னேன், யாரும் நோட் பண்ணல, போட்டு போலங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதான் பரணி சொன்னாரு பிரகாஷன். பரணி பல தடவை சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்களே அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. இல்ல 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 இது ஒண்ணும் சின்ன படம்லாம் கிடையாது. ஜனநாயகனோட சேலரி எடுத்துட்டா இதுவும் ஜனநாயகிக்குள்ளான பெரிய படம் தான். ஏன் கிளாஸ் இல்ல ஞாபகம் இருக்கு அந்த டைலாக்? நீங்க ஒண்ணு இந்த படத்தை பத்தி எல்லாம் இல்ல இல்ல நீங்க படத்தை பத்தி அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. இதுவும் பெரிய பட்ஜெட் படம் தான், பெரிய படம். நீங்களே மறந்துடுவீங்க பரணி. பரணி நீங்களே பரணி சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க, கிளாஸ்ன்னு சொன்னப்ப எனக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னீங்க இதே வார்த்தை சொன்னீங்க, இதுவும் பெரிய படம் தான். அது பரணி ஒண்ணு குட்டாங்க. பரணி முடிச்சிடலாமா? சேலரியில கொஞ்சம் சுதாகர் சொல்லுங்க ப்ரோ. என்ன நீங்க எஸ்கேவே ப்ராஃபிட் ஷேரிங்ல தாங்க படம் பண்ணாரு, நீங்க வேற. ப்ராஃபிட் ஷேரிங் சொல்லுங்க. ஏங்க வாங்கல முடி, சும்மா இருக்க முடியும் எல்லாரும். ஏன் உங்களுக்கு அதாவது சும்மா சொல்றேன், வன்மத்தை மட்டும் கேட்கணும்னு நினைக்காதீங்க முடியும். எப்போ பார்த்தாலும் புரியுதா, கொஞ்சமாச்சும் பேசிக்கா தெரிஞ்சா பண்ணணும். அது படம் வந்து ப்ராஃபிட் ஷேர் தான், ஆனா ப்ராஃபிட் கிடைக்கல அவருக்கு. ஓகேவா? நிறைய பேருக்கு இந்த படம் பாவம். நான் சீரியஸா சொல்லுங்க, பரணியை சும்மா கலாய்ச்சேன் ப்ரோ. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பரணி இல்ல இல்ல நீங்க டார்கெட்டடா பண்றீங்களா, அதுக்காக சொல்றேன். டார்கெட்டடா பண்றீங்களா, அது தப்புங்க. அந்த படத்துல சிவகார்த்தின்னு ஒண்ணு கிடைக்கல, அந்த படம் நிறைய ஆர்டிஸ்டுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணு கிடைக்கல, ப்ரொடியூசருக்கு சுத்தமா நஷ்டம், அவர் கம்பெனியே மூடிட்டு போயிட்டாரு. அது ஏற்கனவே எடுத்த படங்களால இது ரிலீஸ் ஆகுது, இதே முறையில இதுவுமே ரிலீஸ் ஆகாது. டார்கெட்லாம் எதுவும் பண்ணலங்க, சும்மா பரணியை சும்மா கலாய்ச்சேன். ஆனா நீங்க அதுக்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டிய ஒண்ணும் அவசியம் கிடையாது. மதராசி நம்பி போடுறாங்கன்னா ஓகே, எனக்கு பிஃபோர் ரிலீஸே தெரியும் இது முழுக்க முழுக்க கண்டென்ட் ஓரியன்ட் படம், தாராளமா கோடி கணக்கில் கொட்டுறாங்களே, இது ரெக்கவர் ஆகுமான்னு எனக்கு அது அவங்களுக்கு தோணவே இல்லையா ஒரு இடத்துல கூட? தேட்டரிக்கலா சுதா அதான் ஆமா விஷால் ப்ரோ. ஆனா நம்ம வந்திருந்தால் ஹிட் ஆயிருக்கும் தான் சூரிய போட்டு பேசணும். அவங்க தேட்டரிக்கலா பெருசா ப்ரூவ் பண்ணுவோம். அந்த கண்டென்ட் தான் மாவீரன் நம்பினாங்க, அதுதான் அடிச்சு காலி பண்ணி விட்டுருச்சு. மாவீரன் ஆக்சுவலா விஷால் ப்ரோ கண்டென்ட் நம்பிட்டு 19 கோடி ரூபாய் யாராவது அவங்களுக்கு சேலரி தருவாங்க ப்ரோ? இது ஒரு கண்டென்ட் மூவி. ஐயா சாமி, நான் முடிக்கிறேன். வன்மத்திலேயே நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. நடிச்சு தூங்கும்போது பாய், நாளைக்கு பாரு சந்திப்போம், பாய். நான் சொல்லிடுறேன் முனிஷ் ப்ரோட்ட ஒரே ஒரு லைன் தான். பிரகாஷ் ப்ரோ ப்ளீஸ். பரணி ஏற்கனவே எரிச்சல் ஆகுது பரணி, தூங்கலாம் பரணி. ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே நிமிஷம் ப்ளீஸ். நீங்க எண்ணிக்கோங்க டைம். முனிஷ் ப்ரோ, நான் ஒரு கலை கலையில் நான் ஒரு இது ஆர்ட் ஒர்க் பண்றேன்னா நான் டிசைட் பண்றதான் பிரைஸ். வேணா வச்சுக்க, வேணாம்னா போ. 19 கோடின்னு சொல்லும் போது இனிச்சுக்கிட்டு வாங்க பண்ணுங்கன்னு சொன்னது தெரிஞ்சிச்சுல. அப்ப கேக்குறப்ப என்ன, அது வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து தார்மீக ஆனா வந்துட்டு
19 கோடிக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி தான் அது வந்துட்டு எடுத்துருக்காங்க, சும்மா ஒன்றும் எடுக்கலல்ல. ஆனாலும் சும்மா இவங்களுக்குலாம் 19 கோடி கொடுக்கலாமா? சங்கருக்கு மட்டும் நீங்க தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க, அப்பெல்லாம் கேட்கவே மாட்டீங்க நீங்க. பரணி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு சுதாகரோட சப்போர்ட்னு சொல்லிட்டேன், இந்த படம் டான் எரிச்சல்னு சொல்லிட்டேன். அது மேல வந்து திரும்ப போற போகல இதை கட்டிட்டு போவேனா, அது காரணம் பேசி வச்சு முடிஞ்சு போச்சு, அடுத்த டாபிக் போலான்னு சொல்லி எங்கெங்கயோ போயிட்டோம். நம்ம போயிட்டு முடிச்சிருவோம். பாய் பை. தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.